இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. என்னை நான் முன்பு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அந்த சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதின வேதமாணிக்கம் ஐயருடைய பெயர் நான். ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் போயிட்டு இருந்த சர்ச்சில் அந்த பாஸ்டருக்கு எதிராக அந்த டிகேமார் வந்து கலகம் பண்ணி சண்டை போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. அது எனக்கு மிகுந்த கன்ஃபியூஷனாக இருந்ததுனால நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்த நாட்களில் தான் ஆண்டவருடைய வார்த்தையை தனியாக ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. பைபிளில் ஆண்டவரும் அப்போஸ்தலரும் வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்களை படிக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு குழப்பம் முதலாவது. இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, எங்கள் சபையில் பார்க்குறது இன்னொரு மாதிரி இருக்குது. அப்போது நான் அப்படியே சென்று கொண்டிருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு சர்ச் பாஸ்டர் ஹவுஸ் விசிட் வருவாங்க. அப்போ அவரோடு நான் கேட்டேன், பாஸ்டர் நான் பைபிளில் வாசிக்கும்போது இப்படி தெரியுது, ஆனால் நம்ம சபையில் பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. அப்போது அந்த போதகர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறது சரிதான் தம்பி, இந்த பைபிளில் இருக்கிறத நேராக படித்தா நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு அறிவு ஒரு தனித்தன்மையாக இருக்கிறது. உலகம் எல்லாத்துலேயும் எல்லா சபைகளும் இந்த பைபிள் தான், ஒரு பைபிள் தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம்பரியத்திலே செல்லுகிறார். கத்தோலிக்கர்கள் ஒரு பாரம்பரியம், லூதரன், சால்வேஷன் ஆர்மி, பெந்தெகோஸ்தே சபைகள், ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு பாரம்பரியத்தில் இருக்கிறது. அது மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் சபையினுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோம்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அப்போ ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோம்னா இதில் எந்த பாரம்பரியம் வழியாக போனோம், அல்லது இயேசுவும் அப்போஸ்தலரும் இங்கே சொல்லியிருக்கிற காரியத்தை என்னுடைய பாரம்பரியம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டேன். மாஸ்டர் கொஞ்சம் குழம்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நீ வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, நீ கற்று நிச்சயித்து கொண்ட வழியில் நிலைத்திருக்கும்படி நமக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறார். அதனால தான் அங்கே யாரையுமே நம்ம கட்டுப்படுத்துறதில்ல. ஆகவே தேவன் உன்னை நடத்துவார் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு போய்விட்டார். ஸோ அதன் பிறகு தான் கிருபாசனம் கிறிஸ்துவ சபை காஞ்சிரகுட் சாதவர்கள் மூலம் நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட வேலை தைரியமாய் பேச வேண்டும், நீ போய்கொண்டே இரு, தேவன் உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணுவார். அங்கெல்லாம் நீ தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்தவைகளையும் கற்றுக் கொடுக்கிறவர்களையும் தைரியமாய் பேச வேண்டும் என்று சொன்னதுனால வேத வசனங்களின் அடிப்படையில் எனக்கு பாரம்பரியங்கள் தெரியாததான் உண்மைதான். என்ன படித்தனோ என்ன நிச்சயமோ பல மூத்த ஊழியக்காரர்களோடு நான் பல ஊழியங்களில் பழகினவன், அவர்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஆழமான விஷயம், அதில் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் வசனங்களை தான் சுட்டி காட்டியிருக்கிறேன். நான் எந்த ஒரு தனி ஸ்தாபனத்துடைய ஊழியக்காரன் கிடையாது. கேத்தலிக் கிறிஸ்மேட்டிக் சென்டரில் பிரசங்கம் பண்ண அனுமதி கிடைக்கிறது, சிஎஸ்ஐயில் கிடச்சிருக்கு, லுதரன் சர்ச்சில் கிடச்சிருக்கு, அப்புறம் பெந்தெகோஸ்தே பிரிவினர், அதுக்கு வெளியே உள்ள எல்லா சூழ்நிலை எங்கே என்ன கிடையாது. இந்த கற்றுக்கொண்டவளை பேச, அவர்களுடைய கேள்விகளுக்கு நாஸ்திக குழுக்கள் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். இப்போது நான் தாழ்மையாக சொல்கிற விஷயம், எத்தனை சந்தர்ப்பம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் என் இடத்துல கேட்கலாம், இல்லைன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கலாம். இன்னும் நான் ஒரு மாணவன் அல்ல, இல்லையா பூரணமான நான் நினைக்க மாட்டேன். ஏதோ சில அறிவை தந்தார், அந்த வேலையை செய்ய ஒரு அனுமதி தந்ததுனால தான் உங்களுக்கு முன்பாய் இந்த சத்தியங்களை நான் பேசுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கேட்குற வசனங்களை ஏதோ நான் ஒன்றை பிரசங்கம் பண்ணி விட்டேன்னு சொன்னோன்னா அதுதான் முடிவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் வசனம் இருக்கிறதா, நான் ஆராய்ஞ்ச மாதிரி என்ன நீங்கள் ஆராயலாம், என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கணும், சொல்கிறது புரியுதா, உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கணும். அப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன், ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த நிச்சயத்தில் நீங்கள் ஆண்டவரோடு தான் நடக்கணும், சரிதானே, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்வார் மத்தேயு 11, 28, 29 எல்லாரும் என் இடத்துல வாங்க, நான் இளைப்பாறுதல் தருகிறேன், நான் சாந்தமாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகம் மெதுவாக இருக்கிறது, லகுவாக இருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொண்டுங்கள். அல்ல இங்கே அவர் பயமுறுத்தவோ மிரட்டவோ இல்லையா அடிக்கவோ அப்படியெல்லாம் செய்யலை, சொல்லியிருக்காரு இதுக்கு இந்த விளைவு இருக்குது பார்த்துக்க, அதெல்லாம் ஒரு நல்ல தகப்பன் இல்லையா.
நம்ம விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க, மீனை கேட்டால் பல்ல இது பாம்பை குடிப்பீங்களா? அப்பத்தை கேட்டால் கல்லை எடுத்து தான் பிள்ளை அப்பம் தின்னு சொல்லுவீங்களா? உங்களை விட நல்ல தகப்பன், அன்புள்ள தகப்பன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்ல, அவருடைய அன்பின் ஆழம் நமக்கு புரிஞ்சுக்கிட முடியாது, அவ்வளோ ஆழம் இருக்கிறது. ஸோ அதனால தான் நீங்களே பேசியார் 4:15 அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி அப்படி செய்தார். அன்பு, ஸ்நேகம், உங்களை உடச்சி திருக்கி அப்பா ஒன்றும் செய்யக்கூடாது. ரோமர் 8:15 நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாராவே இல்லையா? அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அன்புடனே சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். ஏன்னா நான் பல சூழ்நிலைகளை சுற்றி வரும்போது சில சபை விசுவாசிகளை பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி முகத்தை அப்படி இறக்கி வச்சுட்டு டென்ஷனில் இருப்பாவ. ஏன்னா அங்கே உள்ள உபதேச முறை அவங்கள ஒரு மாதிரி தள்ளி அடித்து நுறக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாமல், தெளிவு இல்லாமல், நிச்சயம் இல்லாமல், தெரியாட்டாலும் ஓகே பயத்தோடு அதை தான் செய்யணுங்கிறது மாதிரி கற்று நிச்சயம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. ஒரு சபையில் உள்ள ரொம்ப மூத்த விசுவாசி, ஒரு முதிர்ந்தவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவங்க ரொம்ப ஆழமாக உபதேசம் எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்கிறவங்க. நான் அந்த உபதேசங்களை குறித்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், என்னமோ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவருக்கு திருப்தி இல்லை, நிச்சயம் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் செய்யலைன்னா ஏதாவது வந்துடுவோன்னு பயந்து தான் இருக்கிறாங்களே தவிர தெளிவும் நிச்சயத்தோடு செல்லவில்லைங்கிறத நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மற்ற 11:15 வந்தால் ஆண்டவர் சொல்லுவார், கேட்கறதுக்கு காதுள்ளவன், தட்ஸ் ஆல். அல்ல இல்லையா? மற்ற 11:15 எல்லாம் சொன்னார், காதுள்ளவன் கேளு, அதுக்கு மேலே உங்களை நிர்பந்திக்க முடியும். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா சபைகளுக்கு 7 சபைகளுக்கு சொன்ன செய்தியிலும் அந்த செய்தி முடிச்சோடனே ஆவியானவர் சபைகள் சொல்லுவது, காதுள்ளவன் வேணா கேளு, இல்லைன்னா போ. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை அன்பின் வரப்புறத்தல்லானே தவிர உங்களை அடிமைப்படுத்தி மிரட்டி அப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 21:11-12 சொல்லுவார், அசுத்தமாக இருக்கவன் அசுத்தமாயிரு, அதுதான் போதும்னா, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகும், நீதி உள்ளவன் நீதி சீக்கிரம் வந்து உனக்கு கிரியை கேட்ட பலனை தந்துடுவேன். இல்லை ரொம்ப அழகாக முடிச்சுட்டார். நான் இப்படி பல கோணத்தில் சிந்திக்கும் போது தான் தேவன், இப்போ நான் இந்த சுவிசேஷத்தில் ஒரு பயந்து வரல, ஆண்டவர் பேருள்ள அன்பில் வந்தேன். அல்ல எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், எவ்வளோ நேர்த்தியாக இருக்கார், அது எனக்கு பிடிச்சிட்டு. இது ஒன்றும் எனக்கு பயமே இல்லை, யாரும் வரப்புறத்தில் இதுக்கு வாழாமல் வேற எதுக்கு வாழ போகிறதா? இல்லையா? ஒரு உள்ளதென்று இல்லதென்று சொல்லிட்டார். அவர் பொய்யே சொல்லலை. இல்லையா? நம்ம ஏமாத்துக்கு ஒரு பொய் சொல்லி இன்னும் உள்ளது அது இப்படி தான், கஷ்டம்னா கஷ்டம்தான், நெருக்கம்னா நெருக்கம் தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நானும் அன்புடனே அதை கடைப்பிடிக்கிறேன். அன்புடனே கடைப்பிடிக்கும்படி நான் கற்றுக் கொடுக்க தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு நன்மை கிடையாது, எல்லாம் பாழாக போயிடும். ஆத்மாவை நஷ்டப்படுத்தப்படாது. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு படைத்தார், உயிர் ஆவியை எடுத்துக்கொள்ளுகிறார். சரீரம் மண்ணுக்கு போகிறது அழிவுக்குரியது. ஆனால் அந்த சரீரத்தில் தான் கொஞ்ச நாள் இருந்து தேவ சித்தம் செய்யணும். சரீரத்தில் அவன் செய்த நன்மை தீமைக்கு தான் பலன் உண்டு. ஆகவே சரீரத்தை பரிசுத்தமாக ஆட்சி வச்சிருக்கணும், ஆவியானவருடைய ஆலயமாக வச்சிருக்கணும், பரிசுத்தம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். பிறகு ஆத்மா கண்ணை மூடணும்னு ஆத்மா வெளியே போகிறது, கிரியைக்கு ஏற்ப பாதாளத்துக்கோ பரதீசுக்கோ போகிறது. பாதாளத்துக்குள்ளே போகலப்புறம் என்னெல்லாம் நடக்குங்கிற வசனத்தை வச்சுருக்கேன், அவ்வளவுதான். இது மிச்சத்தை நீங்கள் ஆண்டவரோட இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆத்மாவனுடைய கடைசி வரைக்கும் என்னென்ன பைபிள் சொல்கிறது என்னங்கிறதே நாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு நாம் போனோம். இப்போ மூன்றாம் வானத்துக்கு பரதீசுக்கு தேவ பிள்ளைகள் இப்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்கிறத 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனமா அங்கே என்ன படிக்கிறோம்? 3ஆம் வானம் அந்த மனுஷன் போதும் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பரதீசுக்கு பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால் நாமும் போல இயேசுவை பின்பற்றுகிற நாமும் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரிதானே? அந்த ஒவ்வொரு வசனத்தையும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், போயிட்டு வந்தார்னா நம்ம அங்கே போவோம். ஆகவே தான் இப்போ பரதீசு 3ஆம் வானத்தில் இருக்குது. நம்ம தேவ பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தருக்குள் வாழ்ந்து மடிக்கிறவர்கள் பாதாளத்துக்கு போக மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் மேல் பாதாளம் போனார்கள். நாம் பரதீசுக்கு 3ஆம் வானத்துக்கு போவோம்.
என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த பரதீசில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு என்னென்ன பலனை கொடுப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு அடிப்படை வசனம் 1 கொரிந்தியர் 15:19-21 வரை நீங்கள் படிச்சுன்னா 23 வரை படிக்கணும். இம்மைக்காக மாத்திரம் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம். இது முதல்ல நிறுத்துங்க. போகணும், நோய் போகணும், வேறு நன்மை நடக்கணும், சுகம் கிடைக்கணும்னு மட்டும் இயேசுவை பின்பற்றினா மற்ற எல்லாரோடையும் பரிதாபத்துக்குரியவர்கள். ஏன் தெரியுமா? மற்றவங்களுக்கு இயேசுவின் மூலம் கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன், பரலோகம் போன்றதெல்லாம் தெரியாது. அதனால் அவனுக்கு தெரிஞ்சதையே பெயிண்ட் அடித்து இவரை விட்டுக்கிட்டு சங்கடத்தோடு போகிறான். அதனால் அடுத்த வசனம், கிறிஸ்துவோ அவர் மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானது போல இயேசுவாகிய தேவகுமாரனாகிய மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிட்டு. 23 படிங்க. 23 அவனவன் தன் வரிசையிலே. ஓகே, அப்போ இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அதுபோல் இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அவனவன் வரிசையில் உயிர் தள்ளுவான். அதை அடுத்தது பார்க்கலாம். 1 பேதுரு 1:21, 1 பேதுரு 1:21, தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை மகிமை கொடுத்து மகிமையான சூழ்நிலையில் வைத்திருக்கிறார். ரோமர் 8:11, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயர்ப்பிப்பார். சரி, அப்போ தேவன், அது யோவான் 4:24, தேவன் ஆவியாக இருக்கிறார். சரிதானே? ஆவியாக இருக்கிற தேவன் அந்த ஆவியினாலே இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதே ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஆவியின் வல்லமையினால் தான் நம்மையும் அவர் உயிரோடு எழுப்புவார். எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதருங்க. அப்போ நாம் உயிரோடு எழுப்பப்படுவதற்கு, மீண்டும் புதிய சரீரத்துடன் வருவதற்கு ஒரு முத்திரை பரிசுத்த ஆவி. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவி ஆகிய முத்திரை கொடுக்கப்படுகிறது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவார். அதற்கு பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14:3 ஆண்டவர் சொல்லுவார், நான் மீண்டும் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை வந்து சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. அப்போ மீண்டும் நாம் இயேசு இருக்கிற சூழ்நிலைக்கு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை, அதாவது ஆதாமை படைத்த அந்த பழைய ஆசீர்வாதமான சரீரத்தை மீண்டும் நாம் அடைய வேண்டும். அதுதான் அதுக்கு முக்கியம். அவன் சாவு இல்லாமல் இருந்தான், மகிமை உடையில் இருந்தான், சந்தோஷ பூர்ணதை இருந்தான், தேவனோட ஐக்கியதையில் இருந்தான், என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிலைமையை நாம் மீண்டும் அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசு வந்து அந்த நிலையை நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:16-17 கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமோ அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம். அப்போ ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இயேசு இறங்கி வருவார். அல்லேலூயா. மேலிருந்து இறங்கி வருவார். கலிலேயராகிய மனுஷரே, வானத்தை பார்க்குகிறீர்களே, உங்களுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். அல்லேலூயா. அப்போ மீண்டும் இயேசு வரும்போது மட்டுமே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்ப முடியும். 1 கொரிந்தியர் 15:51-53 வரை உள்ள வசனம் படித்தாலும் அங்கேயே அதை தான் நம்ம வாசிக்க முடியும். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் சரி ஆக்கப்படுவோம். அடுத்த வருஷம் எக்காலம் துணிக்கும். மரித்தோர் தான் முதலாவது அழிவில்லாதவர்களாக இழந்து வருவார்கள். பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள், அது வருகையின் சமயம், நாம் பின்னால் பார்க்கலாம். ஓகே, எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற பகுதி, அந்த பகுதியில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிலிப்பியர் 3:20-21 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசுவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கொப்பாய் மாற்றி அமைப்பார். பரிசுத்த ஆவியினாலே அவருடைய மகிமையான சரீரத்துக்கொப்பாய் மாற்றி அமைப்பார். இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
ஆதாமை மண்ணினாலே எடுத்து அவனை படைத்தார். பிறகு சாபத்துக்குள்ளாயிற்று. அந்த சரீரத்துக்கு மண் சரீரம் என்று பெயர். அல்லேலூயா. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ரெண்டாவது சரீரம் அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா, உள்ளான மனுஷன். ஆத்துமா இங்கே இருக்கும்போது மனமாக இருக்கிறது, உள்ளான மனுஷனாக இருக்கிறது. இது வெளியே போகிறது. இது வெளியே போகும்போது ஆத்தும சரீரம், அது ஆத்தும ரீதியிலான ஒரு சரீரம். அது ஒரு டைப்பு. அதுக்கு உணர்வு இருக்குது, அது பேச முடியும். அதனால தான் பாதாளத்தில் போனபோது அவன் தூரத்தில் கண்டான், பார்த்தான், அவன் பேசினான், அவன் வேதனையை உணர்ந்தான் என்றெல்லாம் பார்க்குறான் இல்லையா? அப்போ அந்த ஆத்மாவுக்கும் உணர்வு எல்லாம் இப்போ இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாம்ச சரீரம் தான் இல்லை. அப்போ அது இன்னொரு சரீரம், அது ஆத்ம சரீரம். மூணாவது இயேசு அவர் இருக்கிற வண்ணமாக, இயேசு இருக்கிறது போல 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ இயேசுவின் மகிமையின் சரீரத்தை போன்ற மகிமையின் சரீரம். பிடிச்சதுதான் 3 சரீரங்கள் இருக்குது. ஒரு சரீரத்தில் இப்போ இருக்கிறோம். சிலர் இந்த சரீரத்தை விட்டு ஆத்ம சரீரத்துக்கு போயிருக்கிறார்கள். இனி கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் அந்த மகிமையின் சரீரத்தை அடைய வேண்டும். அல்லேலூயா. சரி, அடைய வேண்டும். அப்போ கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதல்ல அது எழும்புவார்கள். இந்த எழுந்திருப்பார்கள்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால பலரை நினைக்காவ அவங்க கல்லறையிலிருந்து திருப்பியும் வருவார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அவங்க இப்போ பரதீசில் இருக்காங்க. அல்லேலூயா. கல்லறையில் இல்லை, அதெல்லாம் தப்பான காரியம். அவங்க கல்லறையில் இல்லை, அவங்க 3ஆம் வானத்தில், இல்லைன்னா பரதீசில் அல்லது பாதாளத்தில். ஓகே, யாரும் கல்லறையில் கிடையாது. அந்த எழுந்து முதலாவது எழுந்திருப்பார்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனால அவங்க திருப்பியும் அந்த மண்ணில் இருந்து அப்படியே மாறி வருவார்கள்ங்கிற மாதிரி சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பொருள் அப்படி அல்ல. நாம் ராத்திரி தூங்க போகிறோம், நல்லா உறங்கிடுவோம். எவ்வளோ நேரம் தூங்குறோன்னு தெரியாது. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா நேரம் முடிச்சிட்டு இப்போ எழும்புகிறோம். சரியா? இதை தான் சொல்லியிருக்கு. கண்ணை மூடினோம், எழும்பினோம். ஓய்வெடுத்தோம், எழும்பினோம். இதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஆகவே அந்த கல்லறைக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது ஒரு மருதன் இறந்து போனால் அவரை நெருப்பில் எரிச்சா அவர் திருப்பி வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் தப்பாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பரிசுத்தவான்கள்லாம் எரிச்சிருக்காங்க முன்னால். அப்படி இருக்குது, வரலாறுல இருக்குது. நெருப்பில் எரிக்கப்படாது, எரிச்சா திரும்பி வரமாட்டாங்க, அடக்கம்தான் பண்ணணும். அது ஆபிரகாமு இயேசுவெல்லாம் அந்த கல்லறையில் வச்சாங்கங்கிற மாதிரியில் செய்கிறோம். அது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி தான், கடலில் போட்டாலும் சரி தான், இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அல்ல இல்லையா? அவங்க பரதீசில் இருப்பாங்க, இல்லைன்னா பாதாளத்தில் இருப்பாங்க. அங்கேருந்து தான் வருவாங்களே தவிர இந்த சரீரத்துக்கு வரமாட்டார்கள். அது அவங்களுக்கு தேவைப்படாது. அல்ல இல்லையோ? சிலர் விதைக்கப்படும், அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழியாமல் இழந்திருக்கும். அந்த பொருள் புதிய ஒரு மனுஷனாக வருவாங்க என்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கே தவிர இங்கே என்ன சில பரிசுத்த ஜான் வெக்லிஃப்னு நினைக்கிறேன், அவரெல்லாம் பைபிள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலம் யாரும் கொடுக்கப்படாது. பைபிளை வாசித்தா அங்கே இருக்கிறதெல்லாம் படிச்சிருவாங்க, நம்ம சொல்கிறது தான் ஜனங்கள் கேட்கணும். அப்படி ஒரு காலம் இருந்தது. நம்ம சொல்கிறது தான் ஜனங்கள் என்ன செய்யணும், கேட்டு அப்படியே வாழணும். அவங்க படித்து ஒன்றுமே புரியப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இருந்தது. அதனால் பைபிளை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்தது. யாரும் படித்தா தண்டனை, பைபிளை மொழிபெயர்க்கக்கூடாது. அப்போ சில பாதிரி மாதிரி இதை படித்தாங்க. அவங்க மட்டும் படித்த போது பாரம்பரிய சபை சொல்கிறதும் பைபிளில் இருக்கிறதும் வித்தியாசம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தாங்க இதை ஒழிச்சு வைக்கப்படாது, எப்படியாவது டிரான்ஸ்லேட் பண்ணோன்னு முயற்சி பண்ணாங்க. அதில் ஒருவர் ஜான் வெக்லிஃப், அவரை பிடிச்சி எரிச்சு கொண்டு போட்டாங்க, அடக்கம் பண்ணாங்க. ஐயோ, அடக்கம் பண்ணக்கூடாது, திருப்பி அவரை தோண்டி எடுத்து எலும்பெல்லாம் எரிச்சிட்டான். ஸோ வரலாற்றில் இருக்கு. கம்பத்தில் கட்டி நிறைய பேரை எரிச்சிருக்காங்க, நிறைய எரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பதி தரான், பாவின்னு அவங்க தீர்த்துட்டா அடக்கம் பண்ண விட மாட்டாங்க, எரிச்சிருவாங்களாம். இப்படிலாம் செஞ்சாங்க. அதனால ஒன்றும் தடுத்து நடத்த முடியாது. அல்ல இல்லையா? இது முதலாவது நீங்கள் ஒரு வேளை அப்படி சில இந்த வேறு மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வரும்போது அந்த குடும்பத்தார் ஒரு ஆள் வந்திருக்கோம், இந்த சபையார் அடக்கம் பண்ணோன்னு சொல்லுவாங்க, குடும்பத்தார் எரிக்கணும்னு சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. ஸோ சிலர் அதில் கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. சிலர் விட்டுருவாங்க, நீ என்ன செஞ்சால் என்ன, நல்ல இல்லையா, அவங்க பவுண்டி இடத்துக்கு போயாச்சு. இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. சரி, அப்போ எழுந்து வருவது என்பது சொல்வது அந்த ஓய்விலிருந்து இளைப்பாறிட்டு இருக்காங்கல்ல, உறக்கம். கர்த்தருக்குள் முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இளைப்பாறுவார்கள். நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு இழந்திருப்பாய். அதுதான் தானியல்ல உள்ள வார்த்தை. சரியா? இளைப்பாறிட்டு இருந்து எழும்புறது சொல்லியிருக்க தவிர இந்த சரீரெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது. அது புதிய சரீரம் தேவன் கொடுப்பார். சரி, அது தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்படி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. சரிதானே? அப்போ
மூணாம் வானத்திலேருந்து வந்தவங்க, ரெண்டாவது இங்கே உயிரோடு இருக்கிறவங்க. இயேசு வரும்போது அது வருகையின் காலம், அந்த வேளை ஒரு சம்பவம் நடக்கும், அது நம்ம பார்க்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள், வருகைக்கு தகுதியானவர்கள், அதான் உயிரோடு இருக்கும் நாமம்னா அந்த நேரத்தில் இருக்கவங்க ஒரு இமைப்பொழுதில் அப்போ முதலாவது பரதீசுக்கு போனவங்க வருவாங்க, ரெண்டாவது உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு இமைப்பொழுது டக்குன்னு மறைஞ்சிருவாங்க இந்த சரீரத்துலேருந்து. அதான் சொன்னல, நம்ம இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிறோம், அவர் வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாயிருவோம், இன்னொரு ரூபத்துக்கு போயிடுவோம், கல்லறைக்கு போய் மண்ணில் இருந்து புதுசாக கொண்டுறாண்டாம். இது எப்படியோ இது போல தான் பரதீசில் இருக்கவங்கெல்லாம் புதிய சரீரத்தோடு வந்துடுவாங்க. புரியுதா? அதுக்கு இப்படியெல்லாம் விதை போடணும், முளைக்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது. அப்படின்னா நம்மளை விதைச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லை, ஒரு இமைப்படுதலே செகண்ட்லேயே மாறிடுவோம். அதுதான் ரகசியம்னு சொல்கிறார். இந்த ரகசியம் தான் பரதீசில் இருக்கவங்களும் ஒரு இமைப்படுதலே மாறி வருவார்கள்ங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இப்போ அவர்கள் மேகங்களில் மேல் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், மேலே போகிறார்கள். எல்லாரும் இங்கே இருந்தவர்களும் பரதீசும் மேகங்கள் மேல், மூணாம் வானத்துக்கு மேலேயா இருக்கலாம், ஏன்னா மூணாம் வானத்துக்கு மேலே போனோம் இல்லை, அவ்வளோ போகிறாங்க. அங்கே என்ன நடக்குன்னா, நீங்கள் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-9 வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மணவாட்டி ஆயத்தம் பண்ணினாள், சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சரி, ஒரு கணவன் அந்த மணவாட்டியை திருமணம் செய்ய வர்றது மாதிரி அந்த புரிதலுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இயேசு வாகனத்திலிருந்து இறங்கி வருவார், இங்கே அவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வரணும். நம்ம இங்கேருந்து மேலே போனோம், மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிறோம். அங்கே ஒரு திருமண விருந்து போன்ற அந்த சூழ்நிலை நடக்கிறது. அங்கே அவர்கள் எல்லாரும் கல்யாண விருந்து, என்னதான் கல்யாண விருந்து இருக்குதான். அந்த விருந்தை பற்றி நீங்கள் மத்தேயு 26:29 இயேசு கர்த்தருடைய பந்தி ராப்போஜனத்தில் பங்கெடுக்கும் போது அவர் சொன்னார், நான் இனிமேல் திராட்சை ரசத்தை குடிக்கிறதில்ல, இனி நவமானதாய் 26-29 ஆமாம், புதுப்பிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அது இன்னொன்று, இந்த ரசம் இல்லை, அது வேற, இது வேற. நான் உங்களோடு சேர்ந்து பருகும் வரைக்கும் நான் அந்த புசிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த விருந்து தான் மத்திய ஆகாயத்தில் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்குங்கிறதான் அடுத்து நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம். மத்திய 24:4-8 வரை நீங்கள் வரும்போது இயேசு தம்முடைய வருகையை சொன்னார், நான் வந்து கூட்டிகிட்டு போவேன், அதுக்கு முன்னால் என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் ஒருதன் நான் தான் இயேசுன்னு சொல்லி அந்த வீடியோ நெட்டில் இருக்குது, அவரை பின்பற்றினவங்க எல்லாம், அவங்க மீட்டிங் ஆராதனை எல்லாம் அங்கே இருக்குது. அவர் அப்புறம் ஏதோ ரஷ்ய அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள சிறையில் கைது பண்ணி சிறையில் அடைத்திருக்கிறதாக நான் செய்தி கேள்விப்பட்டேன். இங்கிலாந்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர் செருப்பெல்லாம் போட மாட்டார், நான் தான் இயேசுன்னு சொல்கிறார், அந்த வீடியோவும் இருக்குது. ஏதோ ஒரு இங்கே கொரியாவா அங்கே எங்கேயோ பக்கம் ஒரு பொம்பளை சொல்லுதான் நான் தான் இயேசுன்னு. இப்படி நிறைய பேர் நான் தான் இயேசு அப்படின்னு சொன்ன பிலிப்பைன்ஸில் ஒரு தான் இருக்கிறாரு, அவர் பெரிய ஜெட் விமானம்லாம் வச்சுருக்காரு, அந்த வீடியோவும் நெட்டில் இருக்குது, நான் தான் இயேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு நான் வந்தாச்சு அப்படின்ற காரியம் ஏற்கனவே உலகத்தில் நிறைவேறிவிட்டது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அநேகர் வஞ்சிப்பாங்க. பிறகு அடுத்தது என்ன நடக்குது, அது மத்தேயு 24:4 படிங்க, 1-2 வசனம். சரி, எச்சரிக்கையாக இருக்கணும். அநேகர் வந்து தரித்து கொள்வார்கள். சரி, அடுத்தது யுத்தங்களின் செய்தி கேட்டுபடி இவர்கள் கலங்க எச்சரிக்கையாருங்கள். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதான். ஜனம், ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். எல்லாம் வந்தாச்சுல்ல, கொள்ளை நோயெல்லாம் வந்து நம்ம எல்லாம் பூட்டி போட்டிருந்து பார்த்துட்டீங்க. கொள்ளை நோய்னா தெரியாதவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. ஓகே, உலகம் முழுசும் பார்த்துட்டாங்க, அதான் விஷயம். உலகம் முழுசும் பார்த்தாச்சு. யுத்த செய்தி ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்கு இல்லையா, கணக்கு. இப்போ இஸ்ரேல் மையமாக வச்சு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ரஷ்யா மையமாக வச்சு நார்த் கொரியா, வட கொரியா, கொரியா பிரச்சனை செய்திகளை எல்லாம் நான் மீடியாஸில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனைன்னு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் நடக்குது. பஞ்சங்கள் சில தேசங்களில் இருக்குது. இந்த யுத்தங்கள் எல்லாம் போனால் இப்போ ஸ்ரீலங்காவில் கூட 1 கிலோ அரிசி 250 ரூபாய்க்கு மேலே என்னெல்லாமா விற்றுன்னு சொன்னாங்க.
அங்கே பொருளாதார பிரச்சனை. பாகிஸ்தான்லேயும் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க, இந்தியாவிலும் வரும்னு சொல்கிறாங்க. யுத்தம் வந்தால் பெட்ரோல் விலைக்கு ஏறிடும், விலைவாசி ஏறிடும், பொருட்கள் கிடைக்காது, விவசாயம் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் பஞ்சங்கள் வரும் என்கிறது பல இடத்துல பூமி அரிச்சு ஒவ்வொரு நாள் நடந்துகிட்ருக்கு, பல இடங்களில் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ சென்னைக்கு வந்தேன்னு சொன்னாங்க, இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஊரை போட்டு குலுங்கியது என்ன பேப்பரில் செய்தி போட்டிருந்தாங்க. சரியா? ஆமாம், எல்லாம் குலுங்கிட்டு இருக்குல்ல. சரி, இப்படி நிலைநடுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அது லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது அவர் வாசல் அண்டையில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முடியும் போது இல்லை, தொடங்கும் போது. அது ரொம்ப முக்கியம். அது ஏன் தொடங்கும் போது வருது என்கிறத நாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்துக்கு தொடக்கம் தானோ, இன்னும் இதை விட கடினமானது வருது. அப்போ இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாய் வந்திருக்கிறது. அந்த காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7-9 வரை வந்தீங்கன்னா, வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடும் அவனுடைய தூதர்களோடும் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணியும் வலு சர்ப்பம் ஜெயிக்கவில்லை. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அப்போ இயேசு வரும்போது என்ன நடக்கும் அதை நம்ம பார்க்குறோம். அவர் மேலேருந்து பரலோகத்திலேருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துக்கு வருவார்னு சொல்லிட்டேன் இல்லையா? மாதியாத்து வருவார். ஆனால் மத்திய ஆகாயத்தில் என்ன நடக்குன்னா, எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். அப்போ வான மண்டலத்தில் இப்போ பிசாசு ஆட்சி செய்கிறது. வல்லமையான பிசாசுலாம் மேலே தான் இருக்குது, சின்ன பிசாசு தான் கீழே சுற்றுது. சரியா? வானமண்டல கேஸை தான் உண்மை. நிறைய ரகசியம் இருக்குது, எல்லாம் பேச நேரம் போயிடும். அந்த வானமண்டலத்தில் பிசாஸ். அப்போ இயேசு வரும்போது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரி வராருன்னு வைப்போம். அவர் வாரதுக்கு முன்னே போலீஸ் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அவர் எங்கெல்லாம் வராரோ அதுக்கு முன்னாலே இங்கே போலீஸு, இராணுவம், பெரிய தான் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் மேலே ரவுண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கெல்லாம் போலீஸ் போட்டு பாதுகாவல் போட்டுருவாங்க, வண்டியெல்லாம் திருப்பி விட்டுருவாங்க. இது மாதிரி தான் இயேசு வர்றதுக்கு முன்னே தேவதூதர்கள் மத்திய ஆகாயத்துக்கு வந்துடுவாங்க. இல்லையா? பைலட், ஆமாம், எஸ்காட் மாதிரி எல்லாம் தேவதூதர்கள் வருவாங்க. வந்து இந்த வான மண்டலத்து ஆவிகளோடு என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவார்கள். இல்லையா? பயங்கர யுத்தம். எல்லாம் பிசாசு சேனையெல்லாம் பூமியிலே தள்ளப்படும். எங்கே தள்ளப்படும்? பூமியிலே தள்ளப்படும். அந்த செகண்ட் நல்ல கவனிங்க. அந்த பகுதியில் இருக்குது, நீங்கள் வாசித்துட்டா தெரிஞ்சிட போகுது. வெளிப்படுத்தல் 19:7-9 இருக்குது. பூமியிலே தள்ளப்பட்டது. அந்த பூமியிலே தள்ளப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் அது வெளிப்படுத்தல். அல்லேலூயா. வசனத்தை எடுங்க. 12:7-9 ஆகும். 12:7 மாறிடாங்க. சரி, அப்போ தள்ளப்படும் போது இருக்கட்டும், விட்டுருவான், சமயம் வேணும். அப்போ பிசாசின் ஆவிகள் எல்லாம் கீழே வரும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. அங்கேருந்து பிசாசின் ஆவி எல்லாம் கீழே வர அதே சேம் செகண்ட், அதே நேரத்தில் இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பு ஊற்றப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்களும் இங்கேருந்து மேலே போயிடுவாங்க. சரியா? அதுதான் சரியான டைம். அந்த பிசாசின் ஆவியெல்லாம் கீழே வரும், பரிசுத்த ஆவியும் பரிசுத்தவான்கள் இங்கேருந்து என்ன செஞ்சிருவாங்க? மேலே போயிடுவாங்க. அதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வசனம் சொல்லுது, அதாவது சகோதரர் மேல் குற்றம் சாட்டும்படி அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 12ஆம் வசனம், பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்கே 2 விஷயம். ஒன்று, பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, இன்னொன்று பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. புரிஞ்சுதா? 2 பீப்புள், 2 மக்கள். பரலோகம்னா மேலே, ஹெவன்லி, மேலே இருக்கிறவர்கள். இந்த மேலே இருக்கிறவர்கள் யார்? கீழே இருந்து மேலே போனாங்கல்ல, அவங்க தான். அந்த ஒரு இமைப்படுதலே மேலே போனாங்கல்ல, கர்த்தருக்குள் மரித்தவங்க வந்தாங்க, இமைப்படுதல மேலே, இவங்கள தான் மேலே போயிட்டாங்க. கைவிடப்பட்டவங்க கீழே இருக்காங்க. இப்போ புரியுதா? அதான் கைவிடப்பட்டவர்கள். பூமியிலும் சமுத்திரத்தில் இருக்கிறவர்களே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ கைவிடப்பட்டவர்கள் இவங்க தான். கைவிடப்பட்டவர்கள்னு நீங்கள் வேறு பல செய்தியில் நீங்கள் கேட்கக்கூடும். கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் இங்கே, அது மற்ற 24:44 40 வசனத்தில் 40-41 பல பகுதியில் இருக்கு. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன்
கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒரு ஆள் கைவிடப்படும். 2 பேர் பக்கத்தில் படுத்திருந்தா ஒரு ஆள் போயிடும், ஒரு ஆள் கைவிடப்படும். இது பகலில் நடக்குமா ராத்திரி நடக்குமான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லிட்டார். மத்தேயு 24:36 இந்த வேலை குமாரன் மனுஷன் எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். ஆமாம், குமாரனும் அறியார், தேவதூதல் அறியார்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு நேரத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். கரெக்டாக கிட்ட வந்துட்டு இருக்கோம். அந்த பிசாசின் ஆவியல் மேலேருந்து கீழே வந்து இங்கே வரும்போது இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களும், ஏன்னா அந்த ஓத்திரம் தொடங்க நேரம், அதான் தொடங்கும் போதுன்னு சொன்னார். தொடங்கும் போது, இது பிந்தி வராது, தொடங்கும் போது தான் வரும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் லூக்கா 21 அதிகாரத்தில் 34 நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 21, 34 36 வரை வசனத்தில் படிங்க. 2 வசனம் படிங்க. லூக்கா 21, 34. பெருந்திண்டி நீங்கள் தின்னு குடிச்சு கல்யாண வீடு, பால் காய்ச்சி வீடு, பிறந்த நாள் வீடுன்னு சுற்றிட்டு நடக்கப்படாது. போங்க. உலக பிரகாரமான அந்த கவலை இந்த கவலை, பிள்ளைகளை படிப்பிச்சணும், கட்டி கொடுக்கணும், 1000 கவலை, இந்த மாதிரிப்பட்ட கவலைகளினாலும் பாரமடைஞ்சு நீங்கள் இருக்காதபடிக்கு, நினையாத நேரத்தில் அந்த நாள் மேல் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாக இருங்க. பூமியில் மேல் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும்னா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக எண்ணப்படும்படி எப்பொழுது ஜெபம் பண்ணி எழுதுருங்க. அப்போது இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்பணும், சரிதானே? அதனால தான் ஊத்துறதுக்கு தொடக்கத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிறார். அதுக்கு பிறகு நிறைய காரியம் நடக்க போகுது. இது ரொம்ப முக்கியமான காரியம் அல்ல இல்லையா? அதுக்கு பிறகுலாம் பயங்கரமான காரியம் உலகத்துக்கு நடக்க போகுது. ஆகவே நம்ம தப்பணும். அதனால் கண்ணின்னா என்னதுன்னா, அது அது பிரசங்கி 12:9 தானே. மச்சங்கள் கொடிய விலையில் அகப்படுவது போலவும் குருவியல் கண்ணியில் பிடிபட வருவது போலவும் பொல்லாத காலத்திலே மனுப்புத்திரர் தங்களுக்கு சடுதியாய் நேரும் ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வார். கண்ணின்னா என்ன தெரியுமா? நான் குருவி பிடிக்க கண்ணி வச்சுருக்கேன் வாலிபத்தில். அதெல்லாம் அந்த கண்ணியெல்லாம் வச்சுருப்போம், ஆகாரம் போட்டிருப்போம். அது வந்து நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் திடீர்னு ஒன்றுக்கு காலில் கண்ணி எறிவிடும், செரவில் எழுவிடும், கழுத்தில் விழுந்துடும். அதை பட்ட அடியை பார்க்கணும். நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இது போல தான் இந்த கண்ணியில் அகப்படுவது போல் எதிர்பாராமல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நாம் தகுதி அடையணுமா? தகுதியானவங்க தான் போக முடியும், மற்றவங்க போக முடியாதுங்கிறதையும் அந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம். நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விழிப்பாய். அப்போது விழிப்பாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள் மரித்தவங்க அங்கே வந்துடுவாங்க, உயிரோடு இருக்கவங்க மறுரூபமாகி போயிடுவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா, பிசாசின் ஆவியல் எல்லாமே உலகத்துக்கு வந்துடும். ஏன்னா மேலே இனி போக முடியாது. இப்போ இங்கே கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார், சரிதானே? கைவிடப்பட்டவர்களுக்கு இருக்கிறார். அதையும் குறித்து அந்த கைவிடப்பட்டவர்கள், அந்த ஏற்கனவே நீங்கள் அந்த 12ஆம் அதிகாரம் படிச்சிங்க இல்லையா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பின்னால் வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த வலு சர்ப்பம் என்ன செஞ்சுதான், அந்த 17ஆம் வசனம், வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி உடையவர்களுமாக இருக்கிற அவருடைய சந்ததியாரான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ முதல் பேரானவர்கள் ஆண் பிள்ளைகள்லாம் மேலே வருது. ஆண் பிள்ளை வகுப்பார். முதற் பேரானவர்கள் பரிசுத்தமானவர்கள், வருகைக்கு தகுதியானவர்கள்லாம் போயிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. இப்போ 2ஆம் தரமானவர்கள், அவங்களும் விசுவாசிகள் தானே, சொல்லியிருக்காங்க. அதான் மற்ற சந்ததியார். ஸ்திரீன்னா சபை. அது மற்றவங்க இந்த வேளாங்கண்ணி சொல்லுற மாதிரி கதை கிடையாது. அந்த ஸ்திரீன்னா சபையை குறிக்கிறது. அது 12 நட்சத்திரம், 12 அப்போஸ்தலரை குறிக்கிறது. சூரியன் நீதியின் சூரியனை குறிக்கிறது. அல்லேலூயா. அது சூரியன் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. சந்திரன் அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் வந்த ஒளியாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அது விட்டுருவோம், இப்போ வேணாம். இப்போ எப்படியோ நமக்கு இது சிக்கலில் சிக்காமல் தப்பி போனோம், அதுதான் முக்கியம். அடுத்த அதிகாரத்துக்கு வந்தால், 13ஆம் அதிகாரத்தில் வந்தால் என்ன வருதுன்னா, நான் கடற்கரையின் மலன் மேல் நின்றேன். அந்த சமுத்திரத்திலிருந்து, சமுத்திரம்னா பாதாளத்தின் அடியற்றாம், அங்கேருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம். அதுக்கு 7 தலை 10 கொம்பு இருந்துதான். அதுக்கு தலை வாய் சிங்கத்தை மாதிரி இருந்தது, அதுக்கு உடல் கரடிய மாதிரி இருந்தது, அதுக்கு கால் சிறுத்தை மாதிரி இருந்தது. சரியா? 3 விலங்கு ஒன்றா வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு 7 தலை 10 கொம்பெல்லாம் இருக்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி உலகத்தில் வரப்போகிறது. சரியா? விலங்குன்னா விலங்கு கிடையாது, விலங்குத்தனமான ஆட்சி. நீங்கள் 2ஆம் வசனத்தில் கடைசியில் தன் அந்த வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் ஆதருக்கு கொடுத்தது. அல்லேலூயா. பிசாசு மேலேந்துகளை வந்துட்டான், அங்கே ஆட்சி முடிஞ்சுது. இன்னும் உலகத்தில் தான் கொஞ்ச நாள் ஆட்சி இருக்குது. தேவ பிள்ளைகளும் போயாச்சு, பரிசுத்தாவியும் போயாச்சு. இனி தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. சரியா? தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அது 2 தெசலோனியர் நம்ம வாசிக்க முடியாத அதாவது இந்த அக்கிரமக்காரனுடைய ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனால் தடை செய்கிறவன், தமிழில் அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க, தடை செய்கிறவர் இரு போடணும், இன்னு இல்லை இரு. அது 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதும் கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன்னு இருக்கு. தடை செய்கிறவர் நடுவில் இருந்து நீக்கப்படுவதற்கு முன் வெளிப்படாது. அது என்னது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்போ செயல்பட்டு இருக்கிறதுனால பிசாசுக்கு முழு அதிகாரம் பெற முடியலை. அதுதான் அதுக்கு பொருள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பையாச்சு, இனி முழு அதிகாரம் கிடச்சிடுது. இப்போ அவன் உலகத்தில் ஆட்சி செய்கிறான் முழுமையாக. இதுதான் அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறேன்ல, அந்த கிறிஸ்துவன் ஆட்சின்னு சொல்கிறேன்ல வரப்போகுதுன்னு. அந்த ஆட்சி இதுதான். இந்த ஆட்சியிலே கொடுமையில் நடக்கும். கைவிடப்பட்டவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இரத்த சாட்சிகளாய் மறிக்க மட்டும்தான் செய்யணும், வேற ஒரு வாய்ப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அங்கே அந்த காலத்தில் நடக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் நம்ம சிக்கப்படாது. சரியா? சிக்கப்படாது. இப்போமே ஆண்டவருடைய வசனத்தில் பரிசுத்தமாக நடந்தால் தான் நாம் அந்த வருகையில் போக முடியும், இல்லைன்னா கைவிடப்படுவோம். அல்லேலூயா. அது ரொம்ப சங்கடமான காரியம், அதை வர்ணிக்க முடியாது. சரியா? அது நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, அந்த மத்திய ஆகாயத்துக்கு போனாங்கல்ல பரிசுத்தவான்கள், பரதீஸ்லேருந்து வந்தாங்கல்ல, இயேசோடு விருந்து புசிச்சாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நடக்கும்னு நம்ம பார்க்கணும். அதான் நமக்கு விஷயம். நீங்கள் யோவான் 14:2-3 இயேசு சொல்வார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க வேண்டும். அதுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். வழியில் கல்யாண விருந்து டெம்பரரி தான், அது அவங்க இருக்கிற இடம் கிடையாது. இருக்கிற இடம் அடுத்தது இருக்கிறது, நாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யோவான் 18:36 பிலாத்தோடத்தில் இயேசு சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, எனக்கு வேறொரு ராஜ்யம் இருக்கிறதே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்போ இருக்க வானம் பூமியை மேலே 12 வாசித்தீங்கன்னா, இப்போ இருக்க வானம் பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக இது சபிச்சாச்சுல்ல, இது ஒதுக்கியாச்சு, இதில் நெருப்பில் கொளுத்த போகிறாங்க. இப்போ இவனும் கொளுத்துவானுவன். அதுதான் சொல்கிறான்ல, அணுக்குண்டு வச்சுருக்கான், இவனெல்லாம் விரவு வச்சுருக்கான். உலகத்தை எரிக்கிறதுக்குள்ள ஃபியூவல், அட்டாமிக் ஃபியூவல் இவனை எரிச்சிருவான், தாராளம் எரிச்சிருவான். போட்டால் போதும், அவனுடைய வெடிக்க வைப்பான். ஓகே, ஏற்பாடெலாம் ரெடி, எல்லாம் நடந்துட்டுருக்கு. தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும். தேவன் ஆட்சி செய்யக்கூடிய, தேவ சட்டம் ஆட்சி செய்யக்கூடிய புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்ல, புதிய வானங்கள் புதிய பூமி. வானங்கள்னு சொல்லி 2, கீழே 1, கீழே 1 மேலே 2, அதுதான் அதுக்கு பொருள். வானங்கள்னா ஹெவன்லி, மேலே என்னதான் அர்த்தம், இங்கே வானம்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க. சரி, அப்போ 3 விஷயம் இருக்குது. மேலே 2 இருக்குது, கீழே 1 இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாஸ்தான். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தினவில் இருந்த இடம் காணப்படவில்லை. அப்புறம் 2ஆம் வசனத்தில் வந்தால், தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேமாகிய பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை நான் கண்டேன். அல்ல, புதிய வானம் புதிய பூமி கண்டேன்னு இருக்குல்ல, அந்த வானம்னு சொல்ல வார்த்தையை புதிய பரலோகம்னு நீங்கள் படிக்கணும். ஆனால் அது ஹெவன்னு தான் இருக்குது, இங்கிலீஷ்லேயே ஹெவன்னு தான் வருது. அந்த ஹெவன் அதாவது மேலே உள்ள உலகம், அதுக்கு தமிழில் வானம்னு போட்டிருக்காங்க. சரி, அப்போது மேலே ஒரு ஹெவன் பரலோகம் இருக்கிறது, புதிய பரலோகம் புதிய பூலோகம். இந்த புதிய பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய இன்னொரு விஷயம். சரிதானே? 3 இருக்குது, வசனம் எல்லாம் கரெக்டு, வேகமாக போவோம். சரி, இப்போ வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் நீங்கள் போனீங்கன்னா, வானத்தில் புதிய வானம், வானம்னா என்னன்னு கொஞ்சம் பார்க்குறோம். புதிய வானம் என்ன? வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அதிலே ஒருவர் வீற்றிருந்தார். யார் வீற்றிருந்தா? ஆட்டுக்குட்டியானவர் கிடையாது, ஒருவர், அதான் வார்த்தை வித்தியாசம். வீற்றிருந்தார். அந்த சிங்காசனத்தின் மின்னல்களும் இடி முழக்கங்களும் வந்தது. பார்வைக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி வெளிச்சம் சேரக்கூடாத ஒளியாக ஒருத்தர் இருக்கிறார். மின்னல்லாம் வருது. அதை சுற்றி 24 சிங்காசனம் இருக்கிறது, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க.
அதுக்கு பின்னால் தேவதூதர்லாம் இருக்கிறான். இதுதான் பிதாவாகிய தேவன் இருக்கிற காட்சி. பிதாவாகிய தேவன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதை குறித்து 1 யோவான் 1:5 இயேசு இடத்துல சீடர்கள் கேட்டார்களாம், பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார்? ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிதா பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறல்ல, அவர் எப்படி இருப்பார்னு கேட்டால், தேவன் ஒளியாக இருக்கிறார், இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. சரிதானா? இயேசுட்ட கேட்டோம், பிதா எப்படி இருப்பார்னா ஒளியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரோ அவர் ஒளியாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். அது எப்படி ஒளியும் ஆவியாக இருக்கிறார்னா, சூரியன் மேலே இருக்கும்போது ஒளியாக இருக்குல்ல, கீழே வெளிச்சமாக இருக்குல்ல, இது மாதிரி தான் அவர் சிங்காசனத்தில் இருக்கும்போது அந்த கான்சன்ட்ரேட்டட் ஸ்டேட்டில் வந்து டென்ஸ் லைட், அடர்த்தியான ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியினுடைய ரேடியேஷன் தான் அங்கே வருது, அதனால தான் பகலில் வெளிச்சம் தெரியுது. இந்த மாதிரி தான் தேவன் அங்கே இருக்கிறார். அவருடைய ஆவியாகிய ஒளி இங்கே வந்து நம்முடைய உள்ளம் வரைக்கும் பிரகாசிக்குது. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார், ஆவியாய் அவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது யோவான் 4:24 ஆவியாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 17:5 இயேசு ஒரு மலையில் இருக்கிறார். அப்போது ஒரு ஒளி உள்ள ஒரு மேகம் அவருக்கு மேலாய் நின்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு, ஒளி உள்ள மேகம் பற்றியெல்லாம் அந்த பிரகாசம் அப்படி தெரியுது. ஆமாம், அவங்களுக்கு 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர். அல்லேலூயா. குமாரனை பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும், அவர் வர்றாரு, பேசுகிறாரு, போகிறார். பிதாவை பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்று பவுல் குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஒளிமயமானவராய் சூரியனை விட பிரகாசமானவராக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு வடிவம் போடலை, ஒரு ரூபம் தெரியுது, அவ்வளோதான், அதுக்கு மேலே தெரியாது. அது குமாரனுக்கும் பிதாவுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு இங்கே தான் இருக்குது. அது அந்த பாடம் எடுக்க போனால் ரொம்ப நேரம் ஆயிரும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. 1 யோவான் சுவிசேஷம் 1:1 வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்குள்ளே இருந்தது. சரியான மொழிபெயர்ப்பு அப்படி தான். அடுத்த வார்த்தை, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு முதலாவது பிதாவாய் தேவனுக்குள்ளே இருந்தார், அவர் வெளியே அவரை கொண்டு வந்தார். அது எப்படி கொண்டு வந்தார்? அது லவோதிக்கேயா சபைக்கு எழுதுகிறதாவது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியும் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்படி தான் இயேசு தன்னை அறிமுகப்படுத்துவார். அந்த சப்ஜெக்ட் உள்ள போல அது இன்னொரு சப்ஜெக்ட். அப்போ ஆமேன், உண்டாக கடவுது, ஆக கடவுதுன்னு சொன்னோன்னே அவர் பிதாவாகி தேவனுக்குள்ளே இருந்தவர் வடிவத்தில் பக்கத்தில் வந்துட்டார். அதனால தான் 2ஆம் வசனம் யோவானில் அவர் பெர்சனன், அதுக்கு முன்னே வேர்டுன்னு இருக்கும், அடுத்தது பெர்சன், அவர் ரூபத்தில் இருந்தார். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபம். இந்த வடிவத்தில் தான் மனுஷனையும் படைத்தார். அது அடுத்த செய்தி, அது இன்னொரு செய்தி. ஓகே, இப்போ போக வேண்டாம். இப்போ என்ன படிக்கிறோம்? தேவன் பரலோகத்தில் இருந்தார், அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அதை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அது 4:4 நாம் படிக்கிறோம். இந்த 24 மூப்பர்கள் யாருன்னு சொன்னால் அந்த வசனத்தை வச்சே நம்ம பார்க்கணும். அது வந்து வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம். அந்த மூப்பர்களுக்கு என்னெல்லாம் இருக்குது? அவர் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், தலையிலே கிரீடம் வைத்திருக்கிறார்கள், சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க. சரிதானா? 3 விஷயம் இருக்குது: வெண் வஸ்திரம், சிம்மாசனம், கிரீடம். இது யாருக்குள்ளது தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம், பரிசுத்தவான்களுக்கு. 3:5 3:21 நான் ஜெயங்கொண்ட பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற மாதிரி ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம் கொடுப்பேன். அப்போ ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள். மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பவுல் சொல்றார், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்றார், சோதனை சேர்க்கிற மனுஷன் பாக்கியவான், தேவன் அவனுக்கு வாக்கு பண்ண கிரீடத்தை பெறுவான். சரிதானே? அப்போ அந்த கிரீடம் வைத்திருக்கிறார்கள். வெண்ணுடை, சிங்காசனம்னா பூரண பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அதில் ஒரு பெரிய வரன் வைங்க, அதுக்கு மேலே இப்போ நீங்கள் போக வேண்டாம். அவர்கள் பிதாவாகிய தேவன் இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் போவாங்களாம். இப்போ இல்லை, இனி போவாங்க. அப்படி உள்ள சூழ்நிலை வரைக்கும் போக அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள்ங்கிறத நாம் அவர்களால் புரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் வசனத்தில் இருக்கிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பிதாவாகிய தேவன் இருக்கிறார், இப்போது இருக்கிறார். நீங்கள் யோவான் 15:19 படிங்க. யோவான் 15:19 என்ன வசனம் இருக்குது அதில்? யோவான் 15:19 சீக்கிரம். 19 சொல்லுங்க.
இராதபடினாலும் தெரிந்தெடுத்தபடினா சரி. இனி நீ உலகத்தாரா இனி இருக்க மாட்டீர்கள், பரலோகத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள். இந்த அனுபவத்துக்கு தெரிஞ்செடுத்திருக்கேன். அதுக்கு தான் எதுக்கு தெரிஞ்செடுத்தேன். அப்போ தெரிந்தெடுக்கிறவர்களுக்கு என்ன மேன்மையை கொடுக்குறாருங்கிறத இந்த 2 வசனத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நாம் புரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த புதிய இந்த வானம் இப்போ இருக்குது, இப்போ இருந்துட்டு இருக்குது. இனி அவர் சொல்வார், நான் சகலத்தையும், வெளிப்படுத்தல் 21:5, நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், பரலோகத்தையும் புதுசாக்கிடுவேன். அது முதல் விஷயம். நான் பரலோகத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்கிறதான ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். சரி, அப்போ வானம்னு சொன்னால் பரலோகம், அங்கே பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 2வது புதிய பூமியை ஒன்று பார்த்துருவோம். புதிய பூமி, இந்த பூமியை எரிச்சிருவாங்க, பார்த்துட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு புதிய பூமியை படைக்க போகிறார். அது ஏசாயா 65:17 புதிய வானத்தை, நான் இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அதன்படி புதிய பூமியை அவர் சிருஷ்டிப்பார். அந்த பூமி எப்படி இருக்கும்னா, ஏதேன் தோட்டம் படைச்சிருந்தில்லையா முதல்ல, ஏறக்குறைய அது மாதிரி இருக்கும். அது ரொம்ப விளக்கம் சொல்லாவிட்டாலும் ஏற்கனவே பூமி நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா, அந்த ஏதேன நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. அதனால் ஆவியானவரை அதை ரொம்ப முக்கியம் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏதேன் தோட்டத்தை போன்ற சூழல் மீண்டும் வரப்போகிறது. அங்கே வரும்போது ஏசாயா 65:25 ஓநாய் மாட்டுக்குட்டியும் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். அல்ல இல்லையோ, சிங்கம் புல்ல தின்னுமா. அப்போ அந்த புதிய பூமி சூழ்நிலையில் இது இருக்குமா, புல்ல தின்னுமா. நீங்கள் ஆதியாகமம் 1:30 சொல்லுது. அதாவது இந்த சாபம் வர்றதுக்கு முன்னே சிங்கம் புல்லு தான் தின்னுதான். அது 1:30 இருக்கு. எல்லா விலங்கினங்களும் பூமியின் புல் பொண்டுகள் அதை தான் ஆகாரமாய் கொடுத்தேன்னு இருக்கு. அப்படிதான் புல்லு தான் தின்னுட்டு இருந்தது. புலி முதல்ல புல்லு தான் தின்னுட்டு இருந்தது. சாபம் வந்த பிறகு, சாத்தா வந்த பிறகு தான் இப்படி பிரச்சனை வந்துதான். இனி திருப்பியும் அந்த நிலைமை திரும்பி வரப்போகிறது. ஏதேனின் சூழ்நிலை மீண்டும் திரும்பி வரப்போகிறது. அது புதிய பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அது இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது புதிய பூமி பின்னால் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக தான் சொன்னேன். இப்போ புதிய எருசலேமை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். புதிய வானம், புதிய பூமி பார்த்துட்டோம், புதிய எருசலேம் பார்க்கணும். இந்த புதிய எருசலேம் என்ன செய்யுது, பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அதான் விஷயம். அது 21 வெளிப்படுத்தல் 21:2, 21:10 2 வசனத்திலும் பரலோகத்திலிருந்து, அப்போ பரலோகம்னு ஒன்று இருக்குது, அது மேலே இருக்குது, உன்னதம், உச்சக்கட்டம், அங்கே பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அங்கேருந்து கீழே இறங்கி வருகிறது. அது புதிய எருசலேம் மையப்பட்டணும்னு சொல்லி அதுக்கு பேர் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். சரியா, அது தெளிவாக இருக்கிறது. இது இறங்கி வருது. அது மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுருங்க. 2வது, இந்த இறங்கி வரக்கூடிய 2 Corinthians 5:1 சொல்லுது. 2 Corinthians 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையால் நித்திய வீடு, அது இதெல்லாம் அழிஞ்சிரும். அது தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு. அது தேவ பிள்ளைகளுக்காய், பரிசுத்தவான்களுக்காய் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் 11:10 ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். இந்த நகரத்தை பற்றி அங்கே எபிரேயர் நிருபத்திலையும் நாம் இவ்விதமாக படிக்கிறோம். அங்கே அது இவ்விதமாக அது ஏற்படுத்தப்படுகிறது. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே அது நிலையானது, இங்கே உள்ளதெல்லாம் நிலையற்றது. ஓகே, உங்களுக்கு தெரியும். மனுஷன் இதெல்லாம் தெரியாதனால தான் அந்த நிலையற்றதுக்கு பின்னால் சுற்றி நடக்கிறான். நமக்கு நிலையானது தெரிஞ்சதுனால தான் எல்லாரும் இங்கே வாங்க, ஏசுனாவுக்கு பின்னால் வாங்க, அவர் சொல்கிற கேளுங்க, அவருக்கு சாயல் தன்மை வரட்டு, நம்ம நிலையான இடத்துக்கு போகணும், உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படியாவது உங்களுக்கு அதை கொடுக்கணும். இந்த நிலையற்ற சாபத்திலிருந்து விடுதலை பண்ணி அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு புதிய எருசலேம் தான் பார்க்குறோம். இந்த புதிய எருசலேமுக்கு அளவு சொல்லியிருக்காங்க. 12,000 ஸ்தாதி நீளம், வீதி 2200 கிலோமீட்டர் நீளம். எவ்வளவு நீளம்? நம்ம கிலோமீட்டரில் சொன்னால் 2200 கிலோமீட்டர் நீளம், 2200 கிலோமீட்டர் அகலம், சமசதுரம். இந்தியாவை போல் ஒரு 1/2 மடங்கு கூட இருக்கும். இந்தியாவுக்கு பரப்பளவு கூட ஒரு 1/2 மடங்கு சேர்க்கணும். உத்தேசம் சொல்கிறேன், நாங்கள் பார்த்த கணக்கு. அந்த அளவு சமசதுரமாக அந்த பட்டணம் இருக்கும். அது 21:16 நான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல். அப்புறம் 21:21 அதன் தரை சுத்த பளிங்கு கொப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய முகம் அதில் தெரியும், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குதான், கிளாஸ் லைக் அப்படி இருந்தது. இப்போ இதை பேசினோன்னா சிலர் கேட்பாங்க, என்ன பிரசங்க யார், பொண்ணு வெள்ளியெல்லாம் போடாதேங்கிறீரு, அங்கே பொண்ணு இருக்கா முத்து இருக்கா, எல்லாம் பிரசங்க மாதிரி சொல்லிடுறாங்க. பரலோகத்திலே பொண்ணு இருக்குது முத்து இருக்குது போடுங்கிறாங்க. அப்போ இது பொண்ணு இல்லைங்க,
இந்த யோவான் அங்கே போய் பார்க்குறாரு. ஒன்று பார்த்தா பொண்ணு மாதிரி மின்னுது, ஒன்று வைரம் மாதிரி மின்னுது, இன்னும் பார்த்தா முத்துக்கள் மாதிரிலாம் அந்த வாசல் இருந்துன்னு இருக்கும். இதை எப்படி நமக்கு சொல்லி தர்றேன்னு தெரியல. சரியா? நமக்கு வேண்டி பொன்னை போல இருந்தது, முத்தை போல இருந்தது, வைரம் போல இருந்தது. தேவன் உண்டாக்குன மகிமை அல்ல இல்லையா? இது அழிவுக்குரிய மகிமை, சாபத்துக்கு. அது சாபம் இல்லை அல்ல இல்லையா? இங்கே உள்ள எல்லாமே சாபம் தான். அவர் படைச்சதாங்க இதெல்லாம், இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அது இனி படைக்க போகிற இது சாபத்தில் ஆயிடுச்சு. அது சாபம் இல்லாத மகிமை அப்படி இருக்கிறது. 21:17-18 அதை சுற்றி வைரத்தினால, வைரக்கல் மதில் இருக்குதான், அது வைரம் மாதிரி மின்னிட்டு இருக்கு. அதான் விஷயம். வேற என்ன சொல்றது? ஒன்னொன்னு ஒரு டைப்பில் இருக்கு. இங்கே இருக்கிறத விட பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு அவர் அதை யோவான் குறிப்பிடுகிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். 21:12 அதுக்கு 12 வாசல் இருந்து ஒரு பக்கத்துக்கு 3 அப்படி 4 பக்கம் 12 முத்தா இருந்ததுதான். ஒன்று நீலம், ஒன்று பச்சை, ஒன்று மஞ்சள், ஒன்று சிவப்பு. முத்துக்கள் வித்தியாசம் இருக்குல்ல? இது மாதிரி இருந்தது. இதை வச்சுட்டு தான் கேட்பா, அப்போ நாங்கள் அங்கே இருந்தால் எங்களுக்கு காதில் முத்து போடப்படாதான். இது சாபம், இது அழிவு, இது மண்ணுக்கு போகிறது. அது வேற புதிய சிருஷ்டி. என்னதே? இந்த சரீரமாக போயிருது இல்லை? புதிய சிருஷ்டி தானே கொடுக்குறாரு. அவர் இருக்கிற சரீரம் மாதிரி தானே கொடுக்குறாருல்ல. புதிய சரீரம் கொடுக்குறாருன்னு பார்த்துட்டோம். அவரை போல மாதிரி. அப்போ புதிய சரீரம், புதிய மகிமை, அதுக்கு நிறைய காரியம் வச்சுருக்காரு. அது வேற. இதை போட்டு ரெண்டையும் குழப்பப்படாது. அது இப்போ சாசி சில இடத்துல குழப்பறதா கேள்விப்படுகிறோம் அல்ல இல்லையும். சரி, இப்படி இருக்கிறது. ஆமாம், 21 அது ஆமாம் வெளிப்படுத்தல மொத்தம் இருந்தது. அப்புறம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வந்தால் அந்த பட்டணத்துக்கு நடுவில் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அது என்ன சிங்காசனம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கிற. அந்த வார்த்தை வித்தியாசம் வரும். பரலோகம்னு ஒன்று பார்த்தோம்ல, அங்கே ஒரு சிங்காசனம் இருந்தில்ல, அது ஒளிமயமானவர், பார்வைக்கு ஒருவர் விட்டு இருந்தார். அவ்வளோதான். ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லாத, அதை இங்கே ஆட்டுக்குட்டியானவர் சொல்லியிருக்கோம். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆனால் அவர் பிதாவாகிய தேவன் ஒளிமயமானவர். அவர் ஒளியாக இருக்கார். அவருக்கு ரூமுக்குள்ளே போனால் ஒளி தான், நெருப்பு மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சூரியன் நெருப்பு பந்தாக தான் இருக்குங்கிறாங்க. உள்ளே போனால் ஜுவாலை, அங்கே வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி தான் தேவன் இருப்பார். ஆனால் இவர் ஆட்டுக்குட்டியானவர் இங்கே இருக்கிறார். அப்போது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறது. ஏன்னா யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சரிதானே? உங்களுக்காக ஒரு தனி, பிதாவின் வீட்டில் அநேக வாசலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலம், அங்கே தான் நான் இருப்பேன். அதான் நான் இருக்கிற இடத்துல உங்களை, அதுதான் அந்த புதிய எருசலேம். சரியா? நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் யோவானில் வரும்போது கூட மீண்டும் ஆண்டவர் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணுறாருல்ல 17ஆம் அதிகாரத்தில். நீங்கள் கடைசி வசனம் சொல்லுங்க. 24 சொல்லுங்க. அது யூனிட்டி, ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு கொடுத்தேன். அது ஒன்று. 29 அது 29 ஒருமைப்பாட்டில் தேறி இருக்கணும். நீர் என்ன அனுப்பினதை நீர் என்னில் அன்பாக இருக்கிறதையும் அலையும்படி என்னிலும் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். இல்லை 24 பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன அன்பாக இருந்தபடினால் எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களே இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக இருக்குது? நான் எங்கே இருக்கேனோ அங்கே இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு தனி இடம். 14:2-3 சொல்லிட்டார், நான் ஒரு தனி இடம் உண்டாக்கி இருப்பேன். பரலோகம் வேறு, அங்கே பிதா இருக்கிறார். இங்கே குமாரன் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் இருக்கிறதுங்கிறது அதை தெளிவாக தனியாக சொல்லி இருக்கிறது நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர், அவ்வளோதான். அவர் வேற, இவர் வேற, ரெண்டும் புரிஞ்சுக்கணும். அது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆழம். 22:1 நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ நதி பாய்ந்து போகிறது. அதில் ஜீவ ஜலம், தண்ணீர் இருக்கிறது. அது பளிங்காக இருக்கிறது, கண்ணாடி போல தெளிஞ்சிருக்குது. இது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அந்த நதிகளின் 2 கரைகளிலும் ஜீவ கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சங்கள் இருந்தது. 22:2 சரியா? ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஜீவ விருட்சம் இருந்தது. அதை அவன் சாப்பிடலை. அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டுட்டான். அப்போ கர்த்தர் சொல்லிட்டார், இனி ஜீவ விருட்சத்தை அவன் சாப்பிட்டு என்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அதை சுடரொளி பட்டயம் வச்சு தடுத்து போட்டாருன்னு 3ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் படிக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை 12 விதமாக்கி பரலோகத்தில் கொண்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா. அங்கே வந்தால் அதை நீங்கள் சாப்பிடலாம். அது வித்தியாசமானது. இந்த சிருஷ்டி வேறு, அந்த சிருஷ்டி வேறு. ஒரு காரியத்தை நீங்கள் புரியணும்.
உலகத்தில் அழகான இடம், அழகான சூழ்நிலையெல்லாம் பார்க்குறீங்க. இந்த சூழ்நிலையை விட மிக அழகான, நேர்த்தியான, மகா மேன்மையான காரியங்கள் எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே. இந்த சாபமே எப்படி இருந்தால் ஆசீர்வாதமானது எப்படி இருக்கும்? இதை விட மேலானதாய் அங்கே மாற்றி வைக்கிறார். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஜீவக்கனி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தும் விண்ணவர் சாயல் அடைவே. விண்ணவர் சாயல் அடைவே. தேவசாய ஆக மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனோடிருப்பே. தேவசாய ஆக மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த 21 வெளிப்படுத்தல் 21, 23 நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே என்ன படிக்கிறோன்னா, ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. விளக்கு தானே? 21, 20. ஓகே. அங்கே ஆட்டுக்குட்டியானவர் விளக்கு. அவர் வெளிச்சமா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அதான் அந்த வார்த்தைகள், நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கார். அதனால அங்கே ராப்பகல் கிடையாது. என்னது? 24 எப்பவுமே லைட்டு தான். அங்கே ராப்பகல் கிடையாது. எப்பவும் வெளிச்சமாகத்தான் அங்கே இருக்க போகிறது என்கிறது நாம் அங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி இருக்க மாதிரி கரண்ட் போச்சு, லைட்டு போச்சு, அந்த விவகாரம் ஒன்றும் அங்கே கிடையாது. அல்லேலூயா. அங்கே 22:5 அங்கே ராக்காலம் இராது, விளக்கம் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களும் அரசு ஆளுவாங்க. இது எப்படி இருக்கும்னா, மேலே பரலோகம் இருக்குது, சேரக்கூடாத வழியாய் தேவன் இருக்கிறார், சூரியன் மாதிரி. அந்த சூரிய வெளிச்சம் இங்கே அடிக்கிறது மாதிரி, அதுக்கு கீழே இறங்கி மேலேருந்து சூரியன் இங்கே வெளிச்சம் அடிக்கிறது மாதிரி அங்கே இருந்த வெளிச்சம் புதிய எருசலேமில் அடிக்கும். புதிய எருசலேமில் இயேசு இருக்கிறார், ஒளிமை பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து பிரகாசிக்கிறாங்க. அது அடுத்த வெளிச்சம் இருக்கும். இந்த வெளிச்சத்தினுடைய ஒரு பகுதி புதிய பூமியில் விழும். கீழே புதிய பூமி இருக்கானே அங்கே விழும். அதே செட்டப் தான் இப்போ இருக்க மாதிரி ஏறக்குறைய. இப்போ வானம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, 3ஆம் வானத்தில் பரதீசில் இருக்கிறது, அதற்கு கீழே புதிய பூமி இருக்கிறது. இல்லை, இது மாதிரி தான் புதிய பரலோகம் மேலே இருக்கும், அதுக்கு கீழே புதிய எருசலேம் இருக்கும், அதுக்கு கீழே புதிய பூமி இருக்கும். மேலேருந்து வெளிச்சம் அப்படி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதுக்கு பொருள். ஆகவே அங்கே இரவு பகல் கிடையாது. லூக்கா 20, 35, 36 வரும்போது அவர்கள் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமா இருப்பார்கள், அவர்கள் இனி விவாகம் செய்ய மாட்டாங்க. சரிதானே? ஆண் பெண்ணு வேறுபாடு கிடையாது. இங்கே ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. அதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. அது தேவதூதர்கள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 8:5 தேவன் மனிதனை படைக்கும்போது தேவதூதர்களும் சிறியவனாய் படைத்தார். சரிதானே? ஆனால் பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது தேவதூதர்களை போல அல்லது இயேசுவை போல, இல்லையா, அவருக்கு ஒப்பா இருப்பான்ல, அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுறார். ஏதேனில் இருந்ததை விட இவங்க ஏன்னா ஜெயம் கொண்டவர்கள், இவங்க வெற்றி பெற்றவர்கள், தேவ சித்தம் செய்து அப்படி வந்துட்டாங்க. அதனால ஒரு மகிமையில ஒரு கிரேடை ரைஸ் பண்ணி அங்கே உயர்ந்த மகிமையாக வைக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 21:3-4 படிங்க. அவருடைய கண்ணீர் யாவே தேவன். நீங்கள் படிங்க, 3 படிங்க, படிங்க படிங்க. கண்ணீர் யாவது துடைப்பார், இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, அலறி அழ வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தம் இல்லை. அந்த உலகத்தில் கிடந்து இப்படிப்பட்ட பாடுகள்லாம் முடிஞ்சு போயிட்டு சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற நான் எல்லாத்தையும் புதுசாக்குறேன்னு சொல்றார். இதெல்லாம் சத்தியமுள்ள வார்த்தை. நீ இதை எழுது, சத்தியம் உண்மையுள்ள வார்த்தை. இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், அந்த உலகத்துக்கு லட்சணம், மனுஷருக்கு லட்சணம், சாத்தானுக்கு காரியம், பாதாளத்துக்கு காரியம்,
அதில் நமக்கு என்னத்துக்கு இல்லை, இந்த மகிமை அடைவதற்காக வேண்டிதான் இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நமக்கு. அதை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7:16-17 படிங்க. அதில் 7:16-17 வெளிப்படுத்தல் தான். இவர்கள் இனி பசி அடையதும் இல்லை, தாகமடை, விஷமாவது படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள நதியில் அண்டைக்கு. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் நடுவில் இருக்கிறார். பார்த்தீங்களா, திருப்பி அந்த வார்த்தை அதான். இப்போ இயேசு நமக்கு பிரதான மேய்ப்பர். அதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனமா, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ இயேசு நமக்கு மேய்ப்பருங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், இப்போ உயிரோடு இருக்கிற மேய்ப்பர், சரிதானே? இப்போதும் உயிரோடு இருக்கிற மேய்ப்பராக இயேசு இருக்கிறாருங்கிறத மறந்துடப்படாது. இப்போ எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அதே போல தான் அவர் பரலோகத்திலே வரும்போதும் அங்கே நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சரியா? இப்போ பிரதான மேய்ப்பர் அவர் இருக்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இனி அங்கேயும் ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு மேய்ப்பராய் தலைவராக இருப்பார். அதுதான் அந்த வசனத்தில் பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்களை மேய்ப்பார், இல்லையா? மேய்ப்பார், இப்பவும் மேய்க்கிறார்ல, அதே மேய்ப்பர் தான் அங்கே இருப்பார். அவர் மேய்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலை அங்கே இருக்கிறது. நாம் அதற்கு செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம், சரிதானே? சந்தோஷம் தானா? எல்லாருக்கும் வேணுமா? வேணும்னா நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தில் நடக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 1.5 சென்ட் வாங்கிறதுக்கு உலகத்தில் என்ன பாடுபடு மனுஷன் கிடந்து ஒட்டகம் மேய்க்க போகிறான் வனாந்திரத்துக்கு. பாடுபட்டு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு சொல்லுவான். அப்புறம் பிள்ளையெல்லாம் சண்டை போட்டு கண்ணை முடிடுவான். இவன் நேரத்தை செத்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆயிடுது. சண்டை போட்டு பார்க்க பிரிவு நடத்த இடத்துல நடக்குது இல்லையா? இவ்வளவு பாடுனா பரலோகத்துக்கு போகிறது கஷ்டப்படாண்டாமோ? சும்மாவா? இலவசமாக கொடுத்ததில்ல, ஆனால் ரோட்டில் கிட இல்லையோ? சரி, ஆகவே அதுக்கு கிரயம் செலுத்த வேண்டும். இதை நீங்கள் நன்றா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுவரை சந்தோஷம்தான், கொள்ளாம் பிரச்சனை யாரையும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு பிரச்சனை வந்துட்டு 21-27 படிங்கள். வெளிப்படுத்தல் 21-27 சீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் போட்டாச்சு, பிரேக் போட்டாச்சு. எல்லாரும் ஓடி சாடி நுழைஞ்சிடலான்னு அவனை நடக்காது. அதுவும் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. அடுத்த வசனம் என்னது? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு ஜீவ புஸ்தகம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அது வெளிப்படுத்தல் அங்கே வாஸ்தவம்ல போய் அங்கே ஒரு ஜீவ புஸ்தகம் பார்த்தோம். அது எங்கன்னா பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஜீவ புஸ்தகம். நான் கிளியராக சொன்னேன். அது உங்களுக்கு மேல் பாதாளம், மத்திய பாதாளம், தாழ்ந்த பாதாளம் இருக்குது. அந்த பாதாளத்தில் இருக்கவங்க தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. எங்கே? 20ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்தில் அப்படி தான் இருக்கும். 13ஆம் வசனத்தில் சமுத்திரம் மரித்தோரை போய்த்தது, மரணம் பாதாளம் போய்த்தது, ஜீவ புஸ்தகத்திலே பேரில்லாதவர்கள் தள்ளப்பட்டார்கள்லாம் படுத்துட்டோம். அந்த புஸ்தகம் வேற, அது பாதாளத்தில் இருக்கிற நியாயம் இருக்கிற புஸ்தகம். அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பேருள்ளவே இருப்பாவ. அதுதான் அது அடுத்த விஷயம். ஜீவ புஸ்தகத்தில் பேருள்ள பலர் பாதாளத்தில் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வருவாங்களான்னா சில வசனத்தை சுட்டி காட்டினேன். அது இப்படி தான் வரும். இது வேற புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். இல்லையா? அதான் தனி. இது 3ஆம் வானத்திலிருந்து பரதீசிலிருந்து புதிய எருசலேமுக்கு வர்றவங்களை குறிப்பிடுகிற அதான் அந்த வார்த்தை. அதில் ஒரு வார்த்தை வருது இல்லை, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 3:5 அந்த வசனம் வருது. அதாவது ஜெயங்குளூர் எவனோ அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடாமல் பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் வாஸ்து காட்டுவேன். இல்லையா? ஏன்னா அவர் தான் எழுதுறாரு, அவருக்கு புஸ்தகம் அது தனியாக இருக்குது. இந்த புஸ்தகத்தை தனியாக நீங்கள் வழங்கி கொள்ளணும். இது புதிய எருசலேமுக்குள்ளே போகிறவங்களை குறிப்பிடுகிற வார்த்தை. அது வேற, இது வேற, குழப்பிடக்கூடாது. சரி, இப்படி யோவான் 10:27-28 சொல்லுவார், என் ஆடு என் சத்தம் கேட்குற ஆடாக இருக்கணும், நான் நடந்த வழியில் நடக்கிறது ஆடாக இருக்கணும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். சரியா? அவைகளை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள மாட்டான். அவைகளை தான் என் கையில் வச்சுருக்கேன். எல்லாரும் கிடையாதுங்க. இது ஒரு தனித்த விஷயம். அதான் திருப்பி சொல்கிறோம். இது இயேசுவின் கையில் இருக்கிறது, அவருக்கு எழுதி வச்சிருக்கிறது, அவருக்கு பர்சனலில் புக்கில் வச்சுருக்காரு. அது அற்புதமான ஒரு காரியம். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாமல் எல்லாரும் வந்தவி எல்லாரும் அப்படியே ஓடிடலான்னு நீங்கள் நினைக்கப்படாது. அல்லையோ, இது யார் போவார்கள் என்று சொன்னால், ஒன்று ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே போவாங்க.
ரெண்டாவது 16:33 யோவானில் சொல்கிறார். 16:33 அதாவது ஜெயங்கொள்ள ஓகே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவர்கள், ஜெயங்கொண்டவர்கள். நீங்கள் எல்லா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிற செய்தியில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு புதிய வஸ்திரம், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கிரீடம், ஜெயங்கொள்ளுகிறவன் புதிய நாமம், ஜெயங்கொள்ளுகிறவன் ஒரு வார்த்தை வரும். அதை ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான். அவங்க எப்படி ஜெயங்கொண்டாங்க? உலகத்தை ஜெயித்தவர்கள். இதுதான் ஜெயங்கொள்ளுகிறவனா அதை இதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. உலகத்துக்கு சரணடையாதவங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதான் உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கும், தேவனுக்கு பயந்தேன்னு சொல்றது காரணம், உலகெல்லாம் சபிச்சாச்சு, சாத்தானுக்கு ஆச்சு, தீ கொடுக்க வச்சாச்சு. இதை நேசிக்கிறோம் ஒருத்தனுக்கு பேரம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. இந்த உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்கிற ஒருத்தருக்கு பேரம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. சரிதானே? இது சாபம் நினைங்க. ஏதோ சில நன்மையில தரலாம், சிலருக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும், சிலது குறைவா இருக்கும், அது வேற விஷயம், அதுக்குள்ள போல. ஸோ இவங்க மனசு அங்கே வைக்கப்படாது. அதனால தான் 6:20-21 மத்தேயு, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, உங்க மனசு எங்கே இருக்கோ அங்கதான் உங்கள் இருதயம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்னு அவங்க உலகத்துக்கு சரணடையாதவர்களாக இருக்கணும். அதுதான் பாயிண்ட். அதை அடுத்த பார்ப்போம். ஜெயித்தவர்களாக இருக்கணும். ரோமர் 6:22 சொல்லுது, நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், தேவனுக்கு பரலோக தேவனுக்கு அடிமைகளாகணும். அப்போ பரலோக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வரும், முடிவு நித்திய ஜீவன். சரிதானே? சரிதானே? சும்மா கூட்டத்துக்கு வந்து கையை வீசமானு போனால் ஒன்றும் இது நடக்காது. இது ஒரு தனி விஷயம். அது நீங்கள் புரிஞ்சு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். பிறகு கடைசி நேரத்தில் பிரசங்கியாருன்னு கையை காலை உதறினா ஒன்றும் நடக்காது. இல்லையா? எவ்வளோ காலம் தந்தேன், எத்தனை ஆயுசு தந்தேன், இந்த பிரசங்கிமார் வாரன்னு கத்துனாங்கல்ல, எல்லாம் ஆண்டவர் கேட்பார். அப்புறம் நீங்கள் பதில் சொல்கிறது கஷ்டம்தான். இல்லையா? சரிதானா? புரியுதா? உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஆமாம், பிரசங்கியாரு ரேஷன் கடையில் போனால் ரேஷன் தரமாட்டேன்னு சொல்லலாம், அவனுக்கு பேரை வெட்டியாச்சு இல்லைன்னு பார்த்தீங்களா? அங்கே பொத்தம் இல்லைன்னா பேரை தரான் இல்லை, ஓட்டு போடுறதுக்கு இங்கே ஐடியா எடுத்துகிட்டு போனால் அவனுக்கு பேரை காண இல்லைன்னு சொல்லுவான். உலகத்தில் பேர் இல்லைன்னா சிக்கல். எங்கே உள்ள இடத்துல எல்லாம் இப்போ எழுதி ஒழுங்கு கொண்டு வா, அடுத்த வரையும் பார்க்கலாம். உலகத்தில் ரேஷன் வாங்குறதுக்கும் ஓட்டு வாங்குறதுக்கும் இத்தனை காரியம், எத்தனை ஐடி வச்சானா? அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒன்றும் வேண்டாமா? வரங்கையோட போனால் போருமோ? என்னத்தை சொல்லுதே நீங்கள்? அங்கே எல்லாம் எழுதி வச்சுருக்க இல்லையா? கொஞ்சம் யோசனையோட நட்டைங்க, ஜாக்கிரதையோட நட்டைங்க. ஆமாம், உங்களை பயங்காட்டி ஒன்றும் உடச்ச இல்லை, அன்புடனே சத்தியத்தை சொல்லணும், நீங்களும் கடைபிடிச்சணும். அது உங்கள் பாடு. 1 கொரிந்தியர் 2:9-10 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய மனுஷனுடைய இருதயத்திலே தோணலை. நெல்லுங்க, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன தோணுதுன்னா, இந்த கலர் லைட்டு 3 மாதம் இருக்கா மாற்றி மாற்றி வீட்டுக்கு அடித்த பெயிண்டு, இந்த பஞ்சவர்ண கிளி மாதிரி இவ்வளோ துணி கொடுத்துட்டு நடக்காளோ இல்லையா, அந்த மாதிரி துணி, அப்புறம் பனித்துளி மலத்துளி 1 2 3 என்னெல்லாமோ இருக்குது, இல்லை லக்கு சாலக்கு. இதுதான் அவிகளுக்கு மண்டையில் தோணுச்சு. இது ஒன்றும் தோணையில்லை. ஏன் தோணையில்லைன்னு சொன்னால் அவிகளுக்குள்ளே இருக்குது உலகத்தின் ஆவி. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 10 தேவனும் அவைகளை நமக்கு தம்முடைய ஆவியினாலே, பரலோகத்தில் இருந்து ஆவி வந்தால் தான் இந்த வெளிப்பாடு கிடைக்கும், இந்த வெளிப்பாடு புரியும். அப்போ தலைமுடியெல்லாம் பெயிண்ட் அடித்த பிரசங்கமாருக்கு இது புரியாது. அவங்களுக்கு இது ஒன்றும் வேலை இல்லை, அவங்க வேற காரியம், சாத்தான் வேற வேலை கொடுத்துருக்கான். எங்களுக்கு பரலோக தேவன் வேற வேலை தந்திருக்காரு. இல்லை இல்லையா? நீங்கள் எந்த வேலையை செய்யுங்க, அந்த பயவளுக்கு பின்னால் போகாதுங்க. இல்லை இல்லையா? அதனால் நாங்கள் பரலோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எபேசியர் 1:19 சொல்கிறார், தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி தன்னுடைய வல்லமையினாலே எழுப்பி புதிய நிலைமைக்கு உயிர் தழுதலின் அனுபவத்தை கொடுத்தார். இதுபோல விசுவாசிகளையும் மரித்தோரிலிருந்து எழுப்பி மகிமையான காரியத்தை கொடுக்க போகிறார். அந்த காரியத்தை குறித்த பிரகாசமுள்ள அறிவு உண்டாகும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நல்ல இல்லை? அப்போ கண்ணில் பிரகாசம், நல்ல பார்வை இருந்தால் தூரத்தில் வந்தாலே பஸ்ஸுக்கு போர்டு தெரிஞ்சிருது இல்லையா? இல்லைன்னா போர்டை பார்த்த முடியக்குள்ள பஸ் பறந்துடும். அல்ல இல்லையா? அப்புறம் வேற யாரையாவது வச்சு படித்தனா. அப்போ கண் சொருகி போன குருடர்கள். 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரஜாதியாருக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்குனான். மனக்கண்ணு குருடாக்குனால தான் அவனை உலகத்தில் சுற்றுவானுவன். அல்ல இல்லையா? மனக்கண்ணு பிரகாசம் உள்ளவன் இதெல்லாம் தூக்கி குப்பையான போட்டுட்டு பரலோகத்துக்கு போகிறவங்கள வழியில் போகிறான். இப்போ புரியுதா? ரெண்டுக்கும் கண்ணு இருக்குங்க எல்லாத்துக்கும். இந்த கண்ணு இருந்துறதுக்கு இது மண்ணில் வச்சிய கண்ணு இல்லையா? மனக்கண்ணில் பிரகாசம் வேணாம், மனக்கண்ணில் வெளிச்சம் வேணாம்னு சொல்லியிருக்கு. அல்ல இல்லையோ? எபேசியர் 10:32 நீங்கள் படிங்க சில வசனம். எபேசியர் 10:32 படிங்க. அல்ல இல்லையோ? இந்த மனக்கண்ணை பற்றி
நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த எபிரேயர் 10:32 எபிரேயர் 10:32 பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் எப்படி இருந்தீர்கள்? பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே மிகுந்த போராட்டத்தை எல்லாம் நீங்கள் சந்தோஷமாய் சகித்தீர்களே. நிந்தை, உபத்திரவம், வேடிக்கை பார்க்கப்பட்டீர்களே. நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் ஆனீர்கள், அவர்களையும் சேர்த்து கொண்டீர்களே. நான் கட்டப்பட்டிருக்கையில் எனக்காகவும் பரிதபித்தீர்களே. அடுத்த வார்த்தையை பாருங்க, அடுத்த வார்த்தையை பாரு. பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தை பெறும்படி பொறுமை உங்களுக்கு. கூட்டத்துக்கு வந்து 3 நாளையில் நடக்க காரியம் இல்லை. இது சாவு வரை நம்ம பிரயாசப்பட வேண்டிய பிரயாசம். பொறுமையோடு ஓட சொல்லியிருக்கு. ஆமாம், பொறுமை வேணாம். 21 நாளில் வர வேண்டிய முட்டையை 15ஆம் நாள் உடச்சின்னா என்ன ஆகணும் எனக்கு தெரியும். அதனால் பொறுமையாக ஓடணும். பரலோகத்தை பார்த்து தான் ஓடணும். உலகத்தில் வளர்ந்தமா வளரையிலையான கணக்கை பார்த்துட்டு போனீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகிறக்கு வளர்ந்தனா, உள்ளான மனுஷனில் வளர்ந்தனா, ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்தனா இல்லையா? இதை பார்க்கணும் விசுவாசி. 3 வரையும் கூட்டத்துக்கு வந்தேன், இன்னும் வீடு கட்டாலே பிறந்தங்க யார்? பூமிக்குரிய கூடாரம் இல்லைனாலும் கைவேல் இல்லாத வீடு பரலோகத்தில் இருக்குல்ல, அப்படிலே நீ போயிருக்கணும் அல்ல இல்லையோ? ஆளவளுக்கெல்லாம் அப்படியா? இப்போ பழைய விசுவாசிகளுக்கு அப்படி கேட்டால் இதை பேசுறதில்ல. அப்படி பேசி வேலை கிடுவோம் வாட்டு கிடுவோம். இது மண்ணுக்கு போகிறதானே, நமக்கு பரலோகத்துக்கு போகணும். எனக்கு வீடு அங்கே இருக்குன்னு பார்க்கணும், அங்கே குடியிருக்கணும்னு ஆசையோடு ஓடனாவே. இப்போ இந்த கள்ளப்பிரசங்க மாதிரிலாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவேன்னு சொல்லி குருடாக்கி இருந்த கண்ணையும் கெடுத்து குருட மாதிரி ஆக்கி குருடனுக்கு வழி காட்டுகிற குருட மாதிரி. அவன் குருடை பின்னால் போகிறதும் குருடுகள் தான். இப்படி ஆக்கி வச்சிருக்கு. அதனால முற்காலத்தில் உள்ள விசுவாசிகள்லாம் அப்படி கிடையாது. நல்ல பிரகாசம் இருந்து கண்ணு தெரியாதுட்டாலும் மனசில் பிரகாசம் இருந்து கொள்ளாமா. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாவ, கண்ணு தெரியாது. நான் பார்க்க போனேன் வீட்டில் பிள்ளை, எனக்கு கண்ணு தெரியாது பார்த்துக்க, ஆனால் நான் காட்சி எல்லாம் பார்க்க. கண்ணு தெரியாமல் காட்சி பார்க்க அவ்வளோ. எனக்கு அப்போ தெரியாது, பிறதான் தெரியும். எப்போ பழைய காலத்தில் லண்டன் மிஷன் விசுவாசியாகும். இப்போ ஆவி பாட்டி, ரசிக்கப்பட்ட பாட்டி, அந்நிய பாஷை பாட்டி எல்லாம் இருக்குது. உங்கள் லட்சம் எப்படி லட்சணம் எப்படின்னு எனக்கு தெரியலை. நான் சாவு காலத்தை அது சொல்லி விட்டாவ. அவளை கண்ணும் காணல, காதும் கேட்கல. இது எப்போ நிற்கணும்னு தெரியாது, வந்து பார்த்துட்டு போங்க. நான் பாட்டியை நல்லா நேசித்தா நல்லா பார்க்க போனேன். இந்த பாட்டிக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. இவள்கிட்ட எப்படி ஆகும் தொடர்பு கொள்வது, கம்யூனிகேட் பண்ணுறது? கிட்ட போய் காதில் வய வச்சு பாட்டி நான் இன்னார் வந்திருக்கேன்னு சத்தம் போட்டு அலறனேன். பாட்டி கெள்ளு போல கேட்டுட்டு அது இப்படி திரும்பி பார்த்து லேசா நீ அங்கேருந்து வந்திருக்குதியா? அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன். பாட்டி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சாவ போகிற கிளவிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படான்னு அப்போ தெரியலை, நான் சின்னவன். நான் கேட்டேன், இல்லை இப்போ ஏதாவது பாட்டை எப்படி இருக்குன்னு கேட்பேன். அது விளைஞ்ச பாட்டியாக இருந்திருக்கு. அது 2 கையை முறுக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் கொள்ளாமா. நீங்களாம் இருக்கீங்களே ஆவிக்குரிய பாட்டியா, ரசிக்கப்பட்டியெல்லாம் இச்சிக்கப்பட்டியெல்லாம் அந்நிய பாசையா எப்படி இருக்குது? இருக்கு பாசர். நல்லா இருந்தாலே பாஸ்டர் மார்ட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா நல்லா இருக்குது இல்லைன்னு அவர் பெயர் வர்றான். நல்லா இல்லைன்னு சொன்னா தான் புறப்படுறது ஜோம் பண்ண வர்றான். இதுக்காக வேண்டி இருக்கதையும் சொல்லுறது கிடையாது. இருக்கதையும் அது வர அங்கே பைப்படியில் என்னன்னா அவன் முறுக்கையும் சத்தத்தையும் பார்க்கணும். பாஸ்டர் வந்தோன்னா என்ன பாசம் எப்படி இருக்கு, அதெல்லாம் தலைகளை மாறிடும், நடிச்சிடும். இருக்கேன் பாஸ்டர் அந்த பாட்டி சொல்லுது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பார்த்துக்க. லண்டன் மிஷன் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்க. அப்போ கண்ணு தெரியாதான் காட்சி எல்லாம் பார்த்தாவலாம். எனக்கு அப்போ தெரியலை, பரவாதான் இதில் நான் படித்தேன். எனக்கு பாட்டி இல்லையா? இல்லையோ சரி. கொலோசையர் 1:12-13 கொலோசையர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படி நம்ம இந்த மாதிரி சபைகளில் கொண்டு வந்து தகுதிப்படுத்துகிறவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை. குமாரனுடைய ராஜ்யம் அதான் நான் சொன்னேன். பிதாவாகிய தேவன் மேலே இருக்கார், பரலோகத்தில் இருக்கார். குமாரனுக்கு புதிய எருசலேம் ராஜ்யத்தை கொடுத்துருக்கார். அதான் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அவர் 2 பேரும் இருக்கிறாங்க. 2 விஷயம் அது வளர்க்குறது வித்தியாசமான விஷயம். இப்போ வேணாம் சரி. அப்போது இப்படி ஒரு சூழ்நிலை இதுக்கு போகணுமா போண்டாமான்னு நீங்கள் யோசித்துக்கிடணும். இனி இந்த சபையை விட்டுருவோம். வேறு சபையில எல்லாம் இந்த பிரதம் கேட்குறாங்களே தெரியலை. ஆனால் சில இடத்துல என்ன கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களை மாதிரி ஆளுநர் சொன்னால் தான் சரி வரும், நாங்கள் சொன்னால் சரி வராது, அதுக்கு ஒரு அழைப்பு இருக்கலான்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் சொல்கிறோம். அது ஒரு பக்கம். ஹல்லேலூயா. அப்போ புதிய வானம், புதிய எருசலேம் பார்த்துட்டோம். அந்த புதிய பூமி ஒன்று உண்டாகுதுங்கிறத நான் சொன்னேன்.
அது ஏதேனை போல இருக்கேன்னு சொன்னேன். ஓநாய் ஆட்டுக்குட்டியெல்லாம் படுத்துக்கொள்ளும். அங்கே இருக்கிறவங்களுக்கு 1 கொரிந்தியர் 15:40 வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, பூமிக்குரிய மேனிகள் வேறே. வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி, அதுக்கு வேண்டி தான் அங்கே வந்தேன். அப்போது புதிய எருசலேமில் இருக்கிறவர்கள் இயேசுவின் சரீரத்தை போன்ற மேனி சரீரத்தில் இருப்பாங்க, மகிமையின் சரீரம். புதிய பூமிக்கு வருவாங்க. அந்த புதிய பூமிக்கு வர்றவங்கன்னா அந்த வெளிப்படுத்தல் 20:12 பாதாளத்திலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்குன்னு படித்தோம்ல, அங்கே இருக்குது. அங்கேயும் கீழே வரும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவன் தான் 2ஆம் மரண அக்கினி கடலே தள்ளப்படுவான். பேர் உள்ளவன் எங்கே போவான்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் உள்ளவன் எங்கே போனான்? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாத 15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் தான் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அங்கே ஜீவ புஸ்தகம் இருக்குல்ல. ஜீவ புஸ்தகம்னா புக் ஆஃப் லைஃப். யார் யாரெல்லாம் உயிரோட வைக்கணும், அதுதான் அந்த அடுத்த அர்த்தம். யார் யாரை ஜீவனோடு உயிரோட வைக்கணுமோ அவங்களுக்கு பேரை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு. யார் யாரை உயிரோட வைக்கப்படாதோ அந்த பேரை எழுதலை. அதுதான் ஜீவ புஸ்தகத்தினுடைய அடிப்படை. அப்படி தான் இந்த வசனங்கள்லாம் நாங்கள் இணைச்சி பார்த்தோம். அப்போது இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லவங்க 3ஆம் வானத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரில் இருந்து புதிய எருசலேமுக்கு போனதை பார்த்துட்டோம். இந்த பாதாளத்திலேருந்து வருவாங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான மேனி கொடுக்கப்படாது. பூமிக்குரிய மேனின்னு ஒன்று சொல்லியிருக்கு. ஆதாம் படைக்கப்பட்ட போது இருந்த ஒரு மேனியாக இருக்கலாம், ஆமாம். ஆனால் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டு கொடுத்த மேனி. இயேசுவின் சரீரம் ஆவிக்குரிய, அது இன்னொரு மகிமைக்கு போயிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பூமிக்குரிய மேனிக்குரிய சரீரம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரியம். அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஒரு வசனம் சொல்கிறேன். தேவன் மனுஷனை படைக்கும்போது தேவதூதர்களும் சிறிய மகிமையில் படைச்சாருன்னு படைச்சோம்ல, அந்த மகிமையில் தான் இருப்பாங்க. 3ஆம் வானத்துக்கு போய் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவவசத்தில் இருக்கவங்க தேவதூதர்களுக்கு ஒப்பாய் அல்லது இயேசுக்கு ஒப்பாய் இருந்துருவாங்க. அந்த மேனிக்கு வித்தியாசம். அது இயேசுவின் மகிமை உள்ள சரீரத்துக்கு மகிமையின் சரீரம். ஆனால் பாதாளத்திலிருந்து ஜீவபுஸ்தகம்னு சொன்னேன், இவங்க புதிய பூமியில் இருப்பாங்க. இது பூமிக்குரிய மேனி, இயேசுக்குரிய மேனி கிடையாது, தூதருக்குரிய மேனி கிடையாது. அதோட தாழ்ந்த மேனியில் இருப்பாங்க. இவ்வளோதான் மேக்சிமமாக நாம் இந்த பகுதியை பார்க்கும்போது புரிந்து கொள்கிற ஒரு காரியம். அது ஒரு புரிதலுக்கு தான் சொன்னேன் நமக்கு. ஏன்னா இந்த புதிய எருசலேமை தான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க, சரியா? ஏன்னா மற்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த சபை வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய திட்டம். வருகைக்கு பிறகு கைவிடப்படுவதும் அங்கே 1000 வரியும் அந்தந்த கதையெல்லாம் இருக்குது. அதில் நமக்கு தேவையில்லை. நமக்கு வருகையில் பூரண பரிசுத்தவான்களாக சபைங்கிறது எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் தான் ஆவியானவருடைய வேலை. அதுக்கப்புறம் பரிசுத்தாவிக்கு வேலை கிடையாது, ஊழியக்காரர்களுக்கு வேலை கிடையாது, இல்லையோ. அப்போ புதிய எருசலேம் தான் நமக்கு முக்கியம். இவ்வளோதான் ஃபைனலாக வரணும். மற்றெல்லாம் மற்றவங்களுக்கு போட்டு புதிய எருசலேமில் இயேசுவோடு, இயேசுவுக்கு ஏற்ற சரீரத்தோடு, மகிமையில் முடிவில்லாமல் அவர்களுக்கு சிங்காசனம் இருக்கிறது, வெண்வஸ்திரம் இருக்கிறது, தலையில் கிரீடம் இருக்கிறது, அப்படியெல்லாம் உள்ள அனுபவத்தோடு அங்கே வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்ம கூப்பிட்ருக்காரு. அதுதான் சபைக்கு நாங்கள் சொல்கிற செய்தி. இதுக்கு வெளியே உள்ளதெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. ஆனால் சில விஷயம் கொஞ்சம் வெளிப்பட்டிருக்கிறது மட்டும் சொல்லிட்டு நின்றுவோம், அதுக்கு மேலே போகிறதில்ல. ஸோ இந்த அனுபவத்தை அடையும்படி பிரயாசப்படணும். பிலிப்பியர் 2:12 பவுலடியார் சொல்கிறார், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. நல்ல கவனிங்க. கூட்டத்துக்கு வந்தோடனே இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், பாவ அறிக்கை செஞ்சுருப்பீங்க, அது ஒரு அனுபவம். கழுவப்படுதலின் அனுபவம், ஞானஸ்நானத்துக்கு போயிருவீங்க, அது இன்னொரு அனுபவம். பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியானவரால் கழுவப்படுகிற அனுபவத்துக்கு போவீங்க, அது அடுத்த அனுபவம். அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியினாலே மகிமையின் மேல் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலா தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். இப்போமே மகிமை அடைகிறோம். எங்க? உள்ளான மனுஷன்ல. சரியா? உள்ளான மனுஷன்ல 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுறது. எபேசியர் 3:16 உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறோம். சரியா? இப்போமே ஆத்மாவில் அந்த மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம் நடந்துட்டு இருக்கணும். இதுதான் சபை. சும்மா நேரப்பக்கு கூட்டத்துக்கு வாரோங்கிறது இல்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளோ காரியம் செய்யணும்? ஸோ இப்போ அந்த அனுபவம் நமக்குள்ள ஏற்பட்டால்தான், சரியா, ஒன்று இப்போதே பரிசுத்த ஆவியானவர்
உங்கள் உள்ளான மனுஷனை மறுரூபப்படுத்தி கொண்டிருந்தால் மாத்திரமே இயேசு வரும்போது இந்த சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்த முடியும். கர்த்தருக்குள்ள மரிச்சிருந்தாலும் புது சரீரமாக கொண்டு வர முடியும். சரியா? 30-40 வருஷமே அவர் இங்கே இருந்து ஆவியானவர் இருந்தும் ஒரு மறுரூபம் உண்டாகலைன்னா அப்புறம் எப்படியாக ஒரு இமைப்படுதல மறுரூபம் உண்டாகிறது? புரியுதா உங்களுக்கு? இப்பமே உண்டாகணும். உண்டானாதான் அந்த நேரம் ஓகே எல்லாம் ஆயாச்சு. நடந்துகிட்டே இருக்க ப்ராசஸ் இட்ஸ் கோயிங் ஆன், நடக்குது. ஒரு நாள் கடைசி, அதுக்கு ஃபைனல் ஸ்டேஜ். சரியா? ரொம்ப மனசில் வைங்க. இப்படி நீங்கள் ஓடணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறது தான் விசுவாசிக்க வேலை. மண்ணுக்கும் மரக்கட்டைக்கும் உலகத்துக்கும் சாத்தானுக்கும் வேலை செய்யறதில்லை, வேலைக்கு சொல்லலை. அவன் வேற பிரசங்க மாதிரி வேலை ஆளுநர் கொடுத்துருக்கான், அவனை பெயிண்ட் அடிச்சுட்டு நடக்கிறான். நமக்கு அந்த வேலை கிடையாது. நமக்கு பரலோகத்துக்கு போகணும். இந்த சரீரத்தை முக்கியப்படுத்தாமல் உலகத்தை தான். உலகத்தில் சிக்கப்படாது. உலக நேசம் பகைன்னு சொல்கிறது காரணம் தான். சரிதானே? ஆகவே இந்த நாளில் இந்த காரியங்களை நாம் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துவாராக, தொடர்ந்து நடத்துவாராக. சோறும் உள்ள மனிதன் சோதனை மெல்ல நடையே, சோறும் உள்ள மனிதன் சோதனை மெல்ல நடையே, ஆற்றி தேற்றிடும் நேற்றவாழ் ஆண்டவர் நம்மோடிருப்பார், ஆண்டவர் நம்மோடிருப்பார். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. ஆவியின் அச்சாரம் இந்தான் ஆயத்தமா சேர்ந்திடவே, ஆவியின் அச்சாரம் இந்தான் ஆயத்தமா சேர்ந்திடவே. ஜீவனே என்னது கிறிஸ்தேசு, சாவயந்தன் ஆதாயமே, சாவயந்தன் ஆதாயமே. தேவசாய ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. காத்திருந்து ஜெபிப்பதினா அழுகு போல அறந்தழுமே, காத்திருந்து ஜெபிப்பதினா அழுகு போல அறந்தழுமே. ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் ஏற்றிடுவே, ஜீவ கிரீடம் ஏற்றிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. மோன்றில் வந்தாய் சொல்லிப்பவரை முகம் முகமா தரிசித்திட, மோன்றில் வந்தாய் சொல்லிப்பவரை முகம் முகமாய் தரிசித்திரு. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கோப்பிடுதே, வாரும் என்று கோப்பிடுதே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. உன்னத சீயோன் மலைமேல் என்னதருமை ஏசமுடன், உன்னத சீயோன் மலைமேல் என்னதருமை ஏசமுடன். ஜெப வீட்டினில்லை மகிழ்ந்தேனா ஜீவிப்பேனே,
தேவசாயல் ஆக மாறி தேவனோ திருமே நானும் தேவனோ திருமே தேவசாயல்